بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, நாம் சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரத்தில் இன்றைய அடுத்த வார தலைப்பாக யஸீத் இப்னு முஆவியா அவருடைய வரலாறு சம்பந்தமாக சுருக்கமாக படிக்க இருக்கிறோம் என்று சொன்னோம். அதற்கேற்ப இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் யஸீத் இப்னு முஆவியாவை பற்றிய சில செய்திகளை இந்த இடத்திலே சுருக்கம் கருதி இந்த நேரத்திற்குள் சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். யஸீத் இப்னு முஆவியாவுடைய பொதுவாக எந்த வரலாற்று தலைப்பும் விரிவாகவும் எடுக்கலாம், சுருக்கமாகவும் எடுக்கலாம். நான் இதை கொஞ்சம் சுருக்கமாகவே எடுக்கலாம் என்று நினைத்திருக்கிறேன். காரணம், விரிவாக போனான்னு சொன்னால் யஸீத் இப்னு முஆவியாவுடைய வரலாற்றில் தான் கர்பலா தலைப்பு வருகிறது. யஸீத் இப்னு முஆவியாவுடைய வரலாற்றில் தான் வக்அத்துல் ஹர்ரா அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பு வருது. யஸீத் இப்னு முஆவியாவுடைய அந்த வரலாற்றில் தான் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிரான யுத்தம் பற்றிய அந்த தலைப்பு வரும். யஸீத் இப்னு முஆவியாவுடைய அந்த வரலாற்றிலே தான் இது போன்ற பலவிதமான சம்பவங்கள் வருவதனால் அந்த கர்பலாவை ஒரு தலைப்பாக எடுத்து, வக்அத்துல் ஹர்ராவை ஒரு தலைப்பாக எடுத்து, இப்படி ஒவ்வொன்றையும் ஒரு தலைப்பாக எடுக்காமல் சுருக்கமான அறிமுகங்களோடு அந்த வரலாற்றை நான் இந்த இடத்துல சொல்லலாம் என்று நினைக்கிறேன். சரி, யஸீத் இப்னு முஆவியாவை பற்றி பேசுவதற்கான காரணம் என்ன அப்படி என்று சொன்னால், இஸ்லாமிய ஆட்சியாளர்களில் நம்ம அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஆவியத் இப்னு அபி சுஃபியான், அதுக்கு பின்னால் யஸீத், அதுக்கு பின்னால் முஆவியத் இப்னு யஸீத், முஆவியா வாரார் ஆட்சியாளர், அப்புறம் யஸீத் வாராரு, திருப்பி யஸீதுடைய மகன் முஆவியா அவர் என்ன செய்கிறார், ஆட்சியாளராக வாராரு. அங்கே அடுத்த பகுதியாக அப்படி, அதாவது மர்வான் இப்னு ஹக்கம், அதுக்கு பின்னால் அப்துல் மலிக் இப்னு மர்வான், அப்புறம் வலீத் இப்னு அப்துல் மலிக், இப்படி என்ன செய்யும், அந்த ஆட்சி பற்றி அந்த பட்டியல் நீண்டு கண்டு போகும். ஆனால் எல்லாரும் என்ன செய்வாங்க, பெரும்பாலும் அலி ரதியல்லாஹு அன்ஹுவோடு நிறுத்திடுவாங்க, ஹலீஃபாக்களுடைய வரலாற்றை நிறுத்திடுவாங்க. அதுக்கு குலஃபாவுர் ராஷிதூன்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 பேரை தானே சொன்னாங்க. அந்த 4 பேரை தான் ரசூல் ஸல்லல்லாஹு குலஃபாவுர் ராஷித் என்று கருதினார்கள் என்பதுதான் எல்லா அறிஞர்களுடைய வரலாற்றாசுடைய கருத்து. எனவே அந்த அடிப்படையில் நிறுத்தினாங்கண்டா பரவாயில்லை. ஆனால் அது மட்டும்தான் காரணமாக என்று பார்த்தால், வெளி உலகத்தில் நாம் பார்க்குற நேரத்தில் அது மட்டும் காரணம் அல்ல. பொதுவாக யஸீதை விடுங்கள், முஆவியாவை பற்றியே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினரிடத்தில், அதாவது குர்ஆனையும் சுன்னாவையும் சார்ந்து நிற்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் கூட, ஷியாக்களை விடுங்கள், இவர்களுக்கு மத்தியில் கூட முஆவியாவை பற்றிய நல்ல எண்ணம் என்னது, எல்லோரிடத்திலும் அப்படி இல்லை என்றாலும் கூட ஒரு கணிசமான நபர்களிடத்தில் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய ஒரு நல்லெண்ணம் இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதில் வரலாற்று ரீதியாக ஆய்வு செஞ்சு அல்லது புத்தகங்கள் எழுதுகின்ற இடத்திலே உள்ளவர்கள் மோசமாகவே விமர்சிக்கிறார்கள். மக்களை பொறுத்த வரைக்கும் சர்வசாதாரணமாக நல்லெண்ணம் இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, இதற்கு பதிலாக ஷியாவுடைய பின்னணி தான் இதற்கு காரணம் என்று நினைக்கின்ற அளவில் பலவிதமான ஆதாரங்கள் இருக்கின்றன. இப்போ பேர்களோட நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் எப்பயும் ஃபாத்திமாவும் அலியும் தான் சேர்ந்திருக்கும். ஃபாத்திமா ஹதீஜா, அதே போல் ஃபாத்திமா ஆயிஷா, ஃபாத்திமா என்ற வார்த்தையை சேர்ந்திருக்கு. எந்த அசல்லையும் அது வந்து சேர்ந்திருக்கணும். அல்லது அலி, எந்த பேரை சேர்த்தாலும் என்னது அலி, இப்ராஹிம் அலி, அவர் அலி, முகமது அலி, இப்படி என்ற அலி என்ற பேரை என்ன செஞ்சிருவாங்க, அதில் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. எப்படியோ இந்த பேருடைய பின்னணியில் பேர் வைக்கிற கூடாதான்னு கேட்டால் கூடாது, இல்லை, அது வைக்கலாம், அது பிழை இல்லை. ஆனால் பின்னணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷியாவுடைய ஒரு பின்னணி அதில் இருப்பதை நாம் என்ன செய்யலாம், அதில் பார்க்கலாம். அதே போன்று முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு பேரை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வைக்கிறதே இல்லை. அரபு நாடுகளில் கூட நம்ம அதிகமாக என்ன செஞ்சிருக்க மாட்டோம், கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் முஆவியா என்று சொல்லி மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள். முஆவியா நல்ல மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் முஆவியா என்று பேர் வைப்பது கிடையாது. இதற்கான காரணம் இது பின்னணியாக இருக்கலாம். இது ஒன்று. இரண்டாவது, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு தனி தலைப்பாக நம்ம பேச வேண்டி இருக்கிறது. நம்ம பேசியிருக்கிறோம், எழுதியிருக்கிறோம். முஆவியா இப்னு அபி சுஃபியானுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் ஹதீஸ்களில் அதாவது நிறைய மனநமிட்ட, அதாவது நபித்தோழர்கள் ஒருவர், நிறைய அறிவித்தவர்களில் ஒருவர். இன்னும் சொல்ல போனால் 20 வருடம் டமஸ்கஸுடைய கவர்னராக இருந்தவர், 20 வருடம் ஹலீஃபாவாக இருந்தவர். 20 வருடம் அப்படியே கண்டினியூவா
கண்டினியூவாக சிரியாவில் என்ன செய்கிறாரு, அப்படியே கவர்னர் ஆகிறாரு, வழியாக இருக்கிறார். அந்த 20 வருடத்துக்கு பிறகு அதே மக்களுக்கு மத்தியில் இன்னொரு 20 வருஷம் என்ன செய்கிறாரு, ஆட்சியாளராக மாறுகிறார். 40 வருஷம் ஆட்சியாளராக அதாவது இருக்கக்கூடியவங்க, 20 வருஷம் ஆட்சியாளராக இருக்கக்கூடியவங்க, 30 வருஷம் ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர்களை நம்ம அரபு உலகத்தில் பார்க்குறோம். என்ன நடக்குது, மக்கள் அதிருப்திக்குள்ளாகி அவர்களை கொள்ளுகின்ற இடத்துக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, போய்க்கிறாங்க. ஏன்னா மக்களை வந்து 40 வருஷம்லாம் என்ன செய்யலாது, ஒரு சிறந்த ஆட்சியில் கொண்டு போக இயலாது. ஆனால் இவர் 20 வருடம் எப்படியும் இருந்து 40 வருடம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. காரணம், அபு சுஃபியான் ஒரு மிகப்பெரிய குறைஷிகளுடைய தலைவர்கள் ஒருவர். என்ன லீடர்ஷிப் அப்படின்றது இருக்குதே, அதாவது தலைமைத்துவம், மக்களை நிர்வகித்தல் என்பது சும்மா அது 2 புத்தகங்களை படித்து லீடர்ஷிப்பை படித்தோன்னே வாரதில்லை. லீடர்ஷிப்பை படிக்கிறதுக்கே பொறுமை இல்லாமல் தான் படிக்கிறாங்க. லீடர்ஷிப் என்பது பலவிதமான பொறுமை, பலவிதமான பின்னணிகளோடு வரக்கூடிய விஷயம். அது அல்லாஹு தாலா சில பரம்பரைகளுக்கு, சில இனங்களுக்கு, சில குழுக்களுக்கு அல்லாஹு தாலா இயல்பாக என்ன செஞ்சுக்கிறான், அதை வைத்திருக்கிறான். லீடர்ஷிப்புடைய அந்த குணத்துக்கு எதிர்விளைவுகளும் உண்டு பண்படுத்தாது விட்டால். ஆனால் அந்த லீடர்ஷிப்புடைய தன்மை இருக்கிற எல்லாருக்கும் லேசாக என்ன செய்யாது, வராது. சிறு வயதிலிருந்தே ஒரு தந்தை அந்த லீடர்ஷிப் அந்த குழந்தைகிட்ட வளர்க்கணும்னா கோர்ஸ்க்கு அனுப்புறதில்லை, லீடர்ஷிப் கோர்ஸுக்கு போயிட்டு வரணும் அனுப்புறதில்லை. அவர் வளர்க்க வேண்டிய அந்த இடம் இருக்குது. எப்படி ஒரு குழந்தை வந்து தலைவராக ஒரு தலைமைத்துவ பண்புகளை கொண்ட ஒரு குழந்தையாக வாரது இருக்குது, அது மிக அரிது. அந்த தன்மை அபு சுஃபியான்ட்ட இருந்தது, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தது, அதே போல யசீதிட்ட இருந்தது. இன்னும் சொல்ல போனால் உமையாக்கள்கிட்ட நிறையவே என்ன செய்தது இருந்தது. குறைஷிகள் பொதுவாகவே லீடர்ஷிப்பில் உள்ளவர்கள், தலைமைத்துவத்தில் உள்ளவர்கள். அதே போன்று உமையாக்கள்கிட்ட நிறையவே இருந்தது நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ எனவே இந்த தலைமைத்துவ பண்புகளோடு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு இது பெரிய ஒரு ஆதாரம். மரணித்த பின்னால் அவரது மகனை எந்த ஒரு முரண்பாடும் இல்லாமல் சிரியா மக்கள் அங்கீகரிக்கின்ற அளவுக்கு முஆவியாவோட திருப்தியா இருந்தாங்க. சரி, தந்தையத்தான் விருப்பம் இல்லாமல் இருந்தாங்கன்னு வைங்களே, மகன்லையாவது முரண்பட்டிக்கலாமா இல்லையா? சிரியால யாருமே என்ன செய்யலை, யசீத்ல முரண்படலை. யசீத் விஷயத்துல மகனுக்கு பையத்து செஞ்சு மகனோட என்ன செஞ்சாங்க, கடைசி வரைக்கும் சிறந்த இடத்துல இருந்தாங்கன்னா அதுக்கு தலைமைத்துவ பண்புகள் தான் மிகப்பெரிய காரணம் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். நிறைய கொடுத்தால் மட்டும் போதாது, நிறைய கொடுத்தல் மட்டும் மக்களை திருப்தியில் என்ன செய்யாது, வைத்துக் கொள்ளாது. ஏண்டா ஒவ்வொரு ஆட்சியிலும் எதிரணி ஒரு பகுதி இருக்கும். இந்த எதிரணி வாய் திறக்க முடியாத அளவுக்கு ஆக்குறதே ஆதரவாளர்களை எப்படி நம்ம நிர்வகிக்கிற என்ற கட்டத்தில் தான் என்ன செய்கிறது இருக்கிறது. அதை அவர்கள் செய்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவரது மகனாக வரக்கூடிய யசீதை பற்றியும் தமிழ் உலகத்தில் வந்து என்னது, அதாவது பொதுவாக இந்த யசீத் என்ற அந்த பெயரையே இப்போ அந்த பாட்டிலே நாகூரிய மணிஃபா என்ன செய்கிறாரு, படிக்கிறாரு. கொடியோன் யசீத் என்ன செய்கிறாரு, அந்த பாட்டிலே சொல்லி காட்டுறாரு. அப்படின்னா என்ன, மக்கள்கிட்ட மத்தியில் அதுதான் பரவி இருக்குது. சரி, யசீத கொடியோன்னு சொல்றதுனால எங்களோட ஈமான்ல எந்த பாதிப்பும் வந்துட போறது இல்லை, எங்களோட ஈமான்ல எந்த பாதிப்பும் வந்துட போறது இல்லை. காரணம் அவர் நபித்தோழர் அல்ல. ஆனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்தோழர். நபித்தோழருடைய விஷயத்தில் நம்ம கை அடிப்பது என்பது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் பல அறிஞர் ஒரு அறிஞர் சொல்றார், அபு சுஃபியான் அஸ்-சௌரி அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இன்ன முஆவியா சித்ருன் லி அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்தோழர்களுக்கான ஒரு திரை. நபித்தோழர்கள் அங்கே இருக்கிறாங்க, திரை. யார் இந்த திரையை கையடிச்சு அதாவது நபித்தோழர்களை எட்டி பார்க்கணும் என்று பிரிக்கிறாங்களோ அவர் வந்து நபித்தோழர்களுடைய குறைகளை என்ன செய்தார், எட்டி பார்ப்பதற்காக திரையை கிழிச்சிட்டாரு. அப்படின்னா முஆவியால யார் கையடிக்கிறாங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, அவர்கள் கையடிப்பார்கள் என்று சொன்னதை நம்ம பார்க்கிறோம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் சிறந்தவரா முஆவியா சிறந்தவரா அப்படின்னு ஒரு அறிஞரிடத்தில் கேட்கப்படுகிறது. அவர் சொல்றாரு, அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மூக்கிலே நுழைந்த தூசு இருக்கிறதே அதுக்கு கூட உமர் இப்னு அப்துல் அசீஸ் சமமாக மாட்டார். ஏன், அவர் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர், நபிகளாருடைய தோழர். எனவே பின்னால அவங்களே எந்த வகையில என்ன செய்யலாது, முஃபாதலா பண்ண முடியாது. அல்லாஹு தாலா இந்த நபியை கண்டு ஈமான் கொண்டு அதிலேயே மரணிக்க ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறான் என்றால் அதுக்கு பின்னால வரக்கூடிய எவர் எவ்வளவு இல்முல முன்னேறினாலும் சமமாக என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார் என்பதுதான் எல்லோருடைய அதாவது நம்பிக்கையாக நம்மளுக்கு இருக்க வேண்டும். எனவே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஆட்சி காலம் முரண்பாடுகளுக்கு மத்தியிலும் எல்லோரும் ஒன்றுபட்ட ஒரு தலைவராக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள், இருந்தார்கள். இது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பற்றி நம்ம தனியாக அதை ஒரு தலைப்பு மறுபடி பேசப்பட வேண்டும், அந்த பேசப்பட்ட தலைப்பாக இருந்தாலும் பேசப்பட வேண்டும். இப்போ யசீதுடைய அம்சம் என்னவென்று சொன்னால், யசீதை பற்றி பலவிதமான பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பல காரணம் இருக்குது. ஏனென்று சொன்னால் அவர் வந்து அவருடைய ஆரம்பம் அவரது கடைசி ஆரம்பத்திலேயே முதல் பிரச்சனையாக கர்பலால ஆரம்பிக்கிறார். மரணம் வக்காத்துல் ஹர்ரா, மதீனாவில் யுத்தம் நடக்குது. யசீதுக்கு எதிரான யுத்தம் மதீனாவில் நடந்து மதீனாவில் அநியாயங்கள் நடந்தது 2. அப்போ அவருடைய ஆட்சியுடைய ஆரம்பம் கர்பலா, ஆட்சியுடைய முடிவு
ஹர்ரா, அதான் முடிவு வருடம். அப்ப இதனால அவரது பேர் என்ன செஞ்சுட்டு மிக மோசமாக பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் நபித்தோழர்களுடைய நபியுடைய குடும்பத்தில் போய் கையடிக்கிற மாதிரியான நிலை என்ன செஞ்சது அவர் ஆட்சியில் ஏற்பட்டது. அவர் விமர்சிக்கப்படுவதற்கான மிக முக்கியமான காரணங்களாக போச்சு. எந்த அளவுக்கு என்று சொன்னால் பலர் அவரை காஃபிர், முனாஃபிக், அவர் காஃபிர், முனாஃபிக், நயவஞ்சகர், அதல்லாம இவர் சாராயம் குடிக்கக்கூடியவராக இருந்தார், பகிரங்கமாக தொழுகை விடக்கூடியவராக இருந்தார், மிக மோசமான ஒரு மனிதராக இவர் இருந்தார், இப்படி என்றெல்லாம் என்ன விமர்சிக்கப்படக்கூடிய அளவில் யசீதுக்கு வந்ததுக்கான காரணம் இந்த அதாவது நபித்தோழர்கள் விஷயத்தில் அவர் முறையாக நடந்து கொள்ளவில்லை அப்படி என்ற ஒரு விமர்சனம். நான் பின்னால் சுருக்கமாக வருகிறேன். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது யசீதுடைய அந்த 4 வருடத்திற்குள்ளும் அவர் திறமையான ஒரு ஆட்சியை செய்து நல்ல பணிகளை செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பம் அவருக்கு என்னது அங்கே இல்லை. அந்த 4 வருடம் என்ன பிரச்சனைக்குரிய வருடமாகவே என்ன செஞ்சது போச்சு. அப்போ இதெல்லாம் சேர்த்து இன்றைக்கு நீங்கள் யசீதுடைய வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இமாம்கள் ஆரம்பிக்கிறாங்க வரலாற்றை. அவர் எப்போ பிறந்தார்னு ஆரம்பிக்க மாட்டாங்க. அஹ்லக்கஹுல்லாஹு, அல்லாஹ் அவர் இந்த வருஷம் அழிச்சான் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. பிறந்த ஆண்டுக்கு முன்னாலே அல்லாஹ் அழிச்சான்னு சொல்லி என்ன செய்வாங்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு யசீத் அறிஞர்களாலும் சில அறிஞர்களாலும் விமர்சிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இமாம் தஹபியை பொறுத்த வரைக்கும் வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரலாற்று ஆசிரியர், நேர்மையான நல்ல பேணுதல் உள்ள ஒரு வரலாற்று ஆசிரியர். அவர் கூட என்ன செய்கிறாருன்னா நிறைய யசீதை விமர்சிக்கிற அந்த கட்டத்தில் தான் என்ன செய்கிறாரு அவைகளை நிறைய பதிவு செய்கிறார். அவருக்கு எதிரான விமர்சனங்கள் வரக்குள்ள கீழே குறிப்பு கூட என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். அந்த அளவுக்கு அவரை அதாவது விமர்சிக்கக்கூடிய அறிஞராகத்தான் நிறைய பேர் இருந்திக்கிறாங்க. ஆனால் பொதுவாக இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும். யசீதுடைய வரலாற்றை ஆய்வு செய்யக்கூடிய நாம் எப்படி ஆய்வு செய்ய வேண்டும் என்றது மிக முக்கியம். காரணம், ஒரு 1200 1300 வருடத்துக்கு முன்னால் உள்ள வரலாறு நம்ம ஆய்வு செய்கிறோம். அப்படி ஆய்வு செய்கிற நேரத்தில் சரியான அறிவிப்பாளர் வரிசைகள் மூலம், வரலாற்றில் நம்பகத்தகுந்த வழிகள் மூலம், வரலாற்று ஆசிரியர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழிகள் மூலம் ஒரு செய்தி கிடைச்சா அதை நம்ம என்ன செய்யலாம், அவருக்குள்ள விமர்சனம் என்று அங்கீகரிக்கலாம். வரக்கூடிய எல்லா குப்பை கூலங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு என்ன செய்யலாது, மக்களுக்கு மத்தியில் நாம் ஒரு முடிவை சொல்ல முடியாது. காரணம், யசீதுக்கு எதிராக ஷியாக்களுடைய வரலாற்றாசிரியர்கள் நிறையவே செய்திகள் என்ன செய்திருக்கிறார்கள், பரத்தி இருக்கிறார்கள். அபு சுஃபியானுக்கும் பரத்திக்கிறாங்க, அவருடைய மகன் முஆவியாவுக்கும் பரத்திக்கிறாங்க, அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்தாவுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, பரத்திக்கிறாங்க. யசீதுக்கு பரத்துவாங்க இடத்துல சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி பரத்தி இருக்கிறார்கள். இமாம் இப்னு தைமியா சொல்றாரு, யசீதை பற்றி ஷியாக்கள் சொன்ன விமர்சனத்தை எல்லாம் சொல்லிட்டு, ஷியாக்களுக்கு இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமே அல்ல. காரணம், அபூபக்கர் உமரையே காஃபிர் என்று சொன்னவங்க, அவங்களுக்கு யசீதை காஃபிராக்குறது ஒரு பெரிய ஒரு தலைப்பே அல்ல அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றதை பார்க்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு இவருடைய வரலாற்றை எல்லாம் சொல்வதற்கு முன்னால இமாம் தஹபி எப்படி இவரை பற்றி ஆரம்பிக்கிறார் என்ற பகுதியை நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு ஞாபகம். ஏன்னா இமாம் தஹபி மிக முக்கியமான ஒரு வரலாற்று ஆசிரியர். எப்படி, அதாவது வரலாற்று ஆசிரியர் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு வரலாற்று ஆசிரியர். அவர் சியரு ஆலாமின் நுபலா என்கின்ற அந்த நூலில் எப்படி ஆரம்பிக்கிறார்னு சொன்னால், அதாவது யசீதை பொறுத்த வரைக்கும் மிம்மன் லா நசுப்புஹு வலா நுஹிப்புஹு, மிம்மன் லா நசுப்புஹு வலா நுஹிப்புஹு, நாங்கள் அவரை சபிக்கவோ ஏசவோ மாட்டோம், வலா நுஹிப்புஹு, அவரை விரும்பவும் மாட்டோம், அவரை விரும்பவும் மாட்டோம். அதாவது அவருடைய முடிவு அல்லாஹ்வுடைய கையில் நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒப்படைச்சிட்டோம். அவரை ஏசவும் மாட்டோம், வலா நுஹிப்புஹு, அவர் நம்ம விரும்பவும் மாட்டோம். வலஹு நுதராஉ மின் குலஃபா இத்தௌலத்தைன், அதாவது அவருடைய இமாம் வரலாற்று ஆசிரியர் அடிப்படையில் எப்படி ஆய்வு செய்கிறார் பாருங்க. வலஹு நுதரா மின் குலஃபா இத்தௌலத்தைன், உமையாக்கட ஆட்சியை எடுத்தாலும் அப்பாசியாக்கட ஆட்சியை எடுத்தாலும் இது போன்றவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். இவர் மட்டுமல்ல, வரலாற்றில் இவர் மட்டுமல்ல, எத்தனையோ பேர் தவறு விட்டவர்கள் என்ன செஞ்சாங்க, உமையாக்கள் இருக்கிறாங்க, அப்பாசியாக்கள் இருக்கிறாங்க. ஒன்றும் அப்பாசியாக்கள் சிறந்தவர்கள், உமையாக்கள் மோசமானவர்கள் என்று சொல்றதுக்கு இல்லை. 2 பேர்ல என்ன செய்யறாங்க, இப்படி இருக்கிறார்கள். வக்கதாலிக ஃபீ முலூக்கின் நவாஹி, இவர்கள மட்டுமல்ல, உலகத்தில் எல்லா திசையில எடுத்துக்கொண்டாலும் நீங்க என்ன செய்யலாம், இப்படியான ஆட்சியாளரை பார்க்கலாம். இப்படிப்பட்ட குணமுள்ள ஆட்சியாளர்களும் என்ன செய்திருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள். பல் ஃபீஹிம் மன் ஹுவ ஷர்ரும் மின்ஹு, அதை விட்டுருங்க, இவரை விட எத்தனையோ கொடுங்கோலான ஆட்சியாளர்களே இருந்திருக்கிறார்கள். இவரை விட கொடுங்கோலரான மோசமான ஆட்சியாளர்களும் இருந்திருக்கிறார்கள். ஏன்னா யசீத மாதிரி, ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் மாதிரி மோசமான வரலாற்று ஆசிரியர் நம்ம படிக்கலே. இந்த மன்னர்களை நம்ம எப்போ பார்த்தாலும் ஆட்சியாளர்களில் யசீதும் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் இவர்களை கேள்விப்பட்ட மாதிரி வேற யாரையும் கேள்விப்பட்டில்லை. அப்போ அதனால் அவர் சொல்றாரு, இதை போன்றவங்களும் இருக்கிறாங்க, இதை விட மோசமானவங்களும் என்ன செய்திருக்கிறார்கள், உலகத்திலே இருந்திருக்கிறார்கள். ஆனால் அப்போ ஏன் இதை பற்றி மட்டும் பேசுகிறோம், யசீதை பற்றி மட்டும்?
அதை விளங்கப்படுத்துறாரு. வஇன்னமா அதுமல் ஹத்பு லிகௌனிஹி வலிய பஅத வஃபாத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி 49 சனா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்துக்கு பின்னால 49 வருடங்களில் அவர் ஆட்சிக்கு வந்ததனால் பேச்சு கூடிட்டு. பேச்சு அதிகமாக அவரை பத்தி நம்ம பேசுறதுக்கு காரணம் என்ன? அவருடைய ஆட்சி காலம் ரசூலுல்லாஹோட மரணச்சத்தோட எடுத்து பார்த்தா எவ்வளவு காலம்? 49 வருடத்துக்கு பிறகு ஒரு ஆட்சிக்கு வரார். அப்ப ஹிஜ்ரி 59ஆம் ஆண்டு. என்ன 10 கூட்டினீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 10ல மரணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 49 வருஷத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வராங்கன்னா 59ஆம் வருடம் என்ன செய்யறாரு? இவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் சிலர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம், நபி தோழர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம், சிறந்த தோழர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம், ரசூலுல்லாஹ் மரணிச்சு கொஞ்ச காலம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு கால பகுதியில் ஒரு ஆட்சியாளரை ஒப்பிட்டு தான் பார்ப்பாங்க. அபூபக்கரோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க, உமரோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க, அலியோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. இதனால தான் இன்னமா அதுமல் ஹத்பு லிஅன்னஹு வலிய பஅத வஃபாத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி 49 சனா. 49 வருடத்தில் ஆட்சிக்கு வந்ததனால தான் அவரை பற்றிய பேச்சு என்ன செஞ்சுட்டு மற்றவர்களை விட கூடியது. புரிஞ்சுக்கணும், மிக முக்கியமான நோட் அது. அவரை பற்றி கூட பேசுறதுக்காக பின்னால அதை விட மோசமானவர்கள் இல்லை என்பது அர்த்தம் அல்ல. ரசூலுல்லாஹோட மரணத்துக்கு பிறகு 49 வருஷத்தில் ஆட்சிக்கு வந்தவர். அப்ப நேர்மையை தான் கூட எதிர்பார்ப்பாங்க, நன்மையை தான் அவர்கிட்ட கூட என்ன செய்வாங்க? எதிர்பார்ப்பாங்க. அது சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், அதாவது வல் அஹது கரீபும் வஸ்ஸஹாபத்து மௌஜூதூன். அஹது கரீப், காலம் மிச்சம் நெருக்கமாக இருந்துச்சு, ரசூலுல்லாஹோட காலத்துக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தது. வஸ்ஸஹாபத்து மௌஜூதூன், நபித்தோழர்கள் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். கப்னி உமர் அல்லது கான அவுலா பில் அம்ரி மின்ஹு வ மின் அபிஹி வ ஜத்திஹி. இப்னு உமர் உயிரோடு வாழ்றாரு. அவர்தான் இவரை விட, இவரது தந்தை முஆவியாவை விட, இவரது தந்தை அபூ சுஃபியானை விட மிகவும் தகுதியானவராக அன்றைக்கு என்ன செஞ்சாரு? ஆட்சிக்கு இருந்தார். அவர்களெல்லாம் உயிர் வாழ்ற காலத்தில் இவருடைய ஆட்சி வரப்போய் தான் பேச்சு அதிகமானதே தவிர அநியாயத்தில் அவரை மாற உலகத்தில் யாருமே இல்லை என்பது அல்ல. ஆனா வரலாற்றாசிரியர் சிலர் எழுதுவாங்க, எப்படி தெரியுமா? உலகத்தில் இவரை விட மோசமானவர்கள் இல்லை, உலகத்தில் இவரை விட மோசமான ஆட்சி செய்தவர்கள் இல்லை, அப்படியெல்லாம் எழுதக்கூடியவங்க என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. இந்த தலைப்பு கூட யசீதுக்கு சார்பாக அல்லது யசீது பாராட்டி, யசீதுடைய விஷயங்களை பாராட்டி அப்படியே முழுமையாக யசீதுக்கு சாயறதுக்கு அல்ல. யசீதை பற்றி எப்படியான நடுநிலையோடு நம்ம என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு என்பதை என்ன செய்யணும்? நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது இமாம் தஹபியுடைய அழகான ஒரு வார்த்தை. ஆனா இமாம் தஹபி தான் கூட என்ன செஞ்சாரு? அதாவது விமர்சித்த வரலாற்று ஆசிரியர்களிலேயே கொஞ்சம் கூட விமர்சித்தவர்கள் இமாம் தஹபியும் ஒருவர். ஆனா அவர் கூட நேர்மையா ஒரு வசனத்தை என்ன செய்றாரு? வஸைத் வயஸீத் மிம்மன் லா நசுப்புஹு வலா நுஹிப்பு. இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? நிற்க வேண்டும் அப்படி என்று சொல்வதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது யஸீத் இப்னு முஆவியாவை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்வதற்கு இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, யஸீத் இப்னு முஆவியா அப்படின்னு இன்னொருவர் இருக்கிறார். அவரை இவரை ஒன்றா நினைச்சிடக்கூடாதுக்காக சொல்றேன். சஹீஹுல் புகாரியில் 6411வது இலக்கம், 6411வது இலக்கம் ஷகீக் அப்படி என்று சொல்ற இவர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான மாணவர்கள் ஒருவர். ஷகீக் சொல்றாரு, குன்னா நன்ததிரு அப்துல்லா, நாங்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் வரும் வரை பள்ளியில் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், அவர் வரும் வரைக்கும். இத் ஜா யஸீத் இப்னு முஆவியா, அந்த நேரத்தில் யஸீத் இப்னு முஆவியா வந்தார். எங்களோட சிந்தனைக்கு முதல்ல என்ன வரும்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் யஸீத் இப்னு முஆவியா வந்தாருன்னா முஆவியா ரலியல்லாஹு மகன் தான் வந்தாருன்னு வரும். ஆனால் இந்த யஸீத் இப்னு முஆவியா வந்து யஸீத் இப்னு முஆவியா அன்-நகாஇ, அவர் வந்து கூஃபாவை சேர்ந்தவரை தவிர மற்றபடி இந்த யஸீத் இப்னு முஆவியாவுக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. எனவே புகாரில் வாசிக்கிற நேரங்கள் ஏன்னா சில பொழுது எங்களுக்கு சிந்தனையில் வந்துடக்கூடாதுன்னு யஸீத் இப்னு முஆவியா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் எல்லாம் மிக நெருக்கமான நண்பர்களாக இருந்த மாதிரி என்ன செஞ்சிடும்? அந்த செய்தியில் விளங்கிடும். ஏன்னா யஸீத் இப்னு முஆவியா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் காலத்தால் கூட என்னது வித்தியாசமானவர்கள். அப்போ என்னன்னு சொன்னால் ஃபகுல்னா அலா தஜ்லிஸ், அப்போ யஸீத் இப்னு முஆவியா பார்த்து நாங்கள் சொன்னோம், கொஞ்சம் இங்கே இருங்களே, ஏதாவது எங்களுக்கு சொல்லுங்க, ஏதாவது எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்றாங்க. காலலா இல்லை, வலக்கின் அதுகுல் ஃபஉக்ரிஜ் இலைக்கும் சாஹிபக்கும் வ இல்லா ஜிஅது அன ஃபஜலஸ்த், இல்லை நான் போய் உங்களோட சாஹிபை எடுத்துட்டு வரேன், யாரை? உங்களோட தோழரை அழைத்து கொண்டு வரேன் அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அவர் வரலைன்னா நான் வந்து என்ன செய்கிறேன்? உட்காருகிறேன் அப்படின்னு சொன்னார். ஃபஹரஜ அப்துல்லா வஹுவ ஆஹிதும் பியதிஹி, இவர் உள்ளுக்கு போய் வாராரு, அப்துல்லா இப்னு மஸ்ஊதை இவரை கையில் பிடிச்சிக்கின்னு இருக்கிறார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இவரை கையை பிடிச்சிக்கின்னு வெளியே வராங்க. ஃபகாமா அலைனா ஃபகால், அப்துல்லா இப்னு, இந்த செய்தியை நான் முழுசாக சொல்வதற்கான காரணம் இருக்கு. ஃபகாமா இலைனா, எங்கள்கிட்ட வந்து ஃபகாமா அலைனா ஃபகால வந்து சொன்னார் அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அம்மா இன்னி உஹ்பர் பி மகானிக்கும், நீங்கள் இருக்கிற விஷயம் எனக்கு சொல்லப்பட்டுச்சு, நீங்கள் எல்லாரும் இங்கே கூடி இருக்கிறீங்க என்றது எனக்கு சொல்லப்பட்டுச்சு. வலக்கின்னஹு யம்னஉனி மினல் ஹுரூஜி இலைக்கும், உங்கள்கிட்ட நான் வராமல் இருந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாம் அப்படி இருந்ததுக்காகவும் நான் வராமல் இருந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா?
அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் கான யதஹவ்வலுனா பில் மௌஇலதி ஃபில் அய்யாம் கராஹியத ஸஆமதி அலைனா. நபி அவர்கள் விட்டு விட்டு தான் எங்களுக்கு உபதேசம் செய்வாங்க. தொடர்ந்து உபதேசம் செஞ்சா நாங்களே சோர்வாகிடுவோம் என்பதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு விட்டு விட்டு தான் உபதேசம் செய்வார்கள். இதை நானும் பயந்தேன். தொடர்ந்து வந்தா நீங்கள் தொடர்ந்து வருவீங்க, 3 மாசத்துல எல்லாரும் காணாம போயிருவீங்க என்பதனால நான் என்ன செய்யல, வரல. யார் சொல்றாரு? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றான். எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதஹவ்வலுனா பில் மௌஇலா, எங்களுக்கு உபதேசத்தை யதஹவ்வல் ஒரு நாள் செய்வாங்க, ஒரு 3 நாளைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. யார் உபதேசகர்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்பவங்க யாரு? அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும். அப்படி இருந்து ரசூல் என்ன செஞ்சாங்க, சோர்வு அபூபக்கரையும் பார்க்காது, அபூதரையும் பார்க்காது, யாரையும் பார்க்காது. சோர்வு வந்து அதை என்ன செஞ்சிடும், எல்லாரையும் பிரச்சனை ஆகிரும். அதனால யதஹவ்வலுனா பில் மௌஇலா கராஹியத ஸஆமதி அலைனா, எங்களுக்கு சோர்வு வந்துடக்கூடாது என்பதற்காக அப்படி நடந்து கொள்வார்கள். அதனால தான் நானும் வராமிக்கணும் முயற்சி செஞ்சேன். ஆனால் யஸீத் இப்னு முஆவியா உள்ளுக்கு வந்து என்ன செஞ்சிட்டாரு, கூட்டிட்டு வந்துட்டாருன்னு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் எல்லாம் சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் அவங்க என்ன செய்வாங்கன்னா, வியாழக்கிழமை மட்டும்தான் என்ன செய்வாங்க, நிகழ்ச்சி நடத்துவார், மக்களுக்கு உபதேசம் செய்யற வேலையை செய்வார். அதுக்கு அவர் காரணம் என்ன சொன்னார், இதை தான் சொன்னார். எது? நான் வந்து தொடர்ந்து செஞ்ச மக்கள் சோர்வாகிடுவாங்க என்று. இது பொதுவாக மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்கள், உபதேசம் செய்யக்கூடியவங்க வந்து கடைபிடிக்க வேண்டிய அல்லது சிந்தனையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இதில் வரக்கூடிய யஸீத் இப்னு முஆவியா ஒரு மார்க்க அறிஞர், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் காலத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் அந்த யஸீத் இப்னு முஆவியா அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ யஸீத் இப்னு முஆவியா பற்றி ஒரு சின்ன வரலாற்று குறிப்பு, அவருடைய ஆரம்பம் சம்பந்தமாக. யஸீத் இப்னு முஆவியா அதாவது அவருடைய புனை பேர் அபு ஹாலித். அபு ஹாலித்னு சொல்லுவாங்க. அவர் ஹாலித் ஒரு குழந்தை இருந்து அபு ஹாலித் தான் அவரது புனை பேர். இவர் எப்படி என்று சொன்னால், அதாவது இவருக்கு சில சிறப்புகள் இருந்தன. அந்த சிறப்புகள் அவருடைய வளர்ச்சிகள் சம்பந்தமான நேரத்தில் என்ன செய்கிறேன் நான் சொல்லுகிறேன். இவர் பிறந்த ஆண்டாக, அதாவது இவர் பிறந்த ஹிஜ்ரி ஆண்டு 26, ஹிஜ்ரி 26ஆம் ஆண்டு பிறக்கிறார். அப்போ ஹிஜ்ரி 26ஆம் ஆண்டு பிறக்கிறார் என்று சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன செய்யலை, அவர் பிறக்கவில்லை. அபூபக்கர் காலத்தில் பிறக்கல, உமர் ரதியல்லாஹுடைய காலத்தில் பிறக்கல, உஸ்மான் ரதியல்லாஹுடைய காலத்தில் என்ன செய்தார்கள், பிறந்தார்கள். யாரு? இவர் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் ஹிஜ்ரி 26ஆம் ஆண்டு என்ன செய்தார்கள், பிறந்தார்கள். யாரு? யஸீத் உஸ்மான் ரதியல்லாஹுடைய காலத்தில் பிறந்தார்கள். மர்வானுடைய மகன் இருக்கிறாரு, அப்துல் மலிக் இப்னு மர்வான், மர்வானுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர். இவரும் இதே ஆண்டில் தான் என்ன செஞ்சாங்க, பிறந்தாரு. அப்துல் மலிக்கும் யஸீதும் ஒரே கால பகுதியில் தான் என்ன செய்யறாங்க, பிறக்கிறாங்க. ஆனால் யஸீதுக்கு முதலாம் ஆட்சி வருது, அப்துல் மலிக்கு பிற்காலத்தில் மர்வானுக்கு பிறகுதான் என்னது ஆட்சி வருவதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக இவருடைய தாயிட பேர் வந்து மைசூன். மைசூன் அப்படி என்ற தாயுடைய பேர். இவன் வந்து ஒரு கவிஞராக இருந்தாங்க. இவருடைய தாய் நல்ல இலக்கிய நயம் உள்ள, நல்ல மொழி அறிவு உள்ள, நல்ல திறமையுள்ள ஒரு கவிஞராக இலக்கியவாதியாக இருந்தாங்க. யாரு? இவருடைய தாய். அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாங்கள் பதுன்னு சொல்லுவோமே, இந்த பகுதியில் போய் திருமணம் முடித்த ஒரு பெண்மணி. அவர் பதுக்கல்ல திருமணம் முடித்த ஒரு பெண்மணி. இவ வந்து முஆவியாரோட வாழ்ந்த காலம் ஃபுல்லாகவே எப்பயும் என்ன செய்வான்னு சொன்னால், அந்த மாளிகையும் பது வாழ்க்கையும் ஒப்பிட்டு பதுவை தான் என்ன செய்வார், சிறந்தவராக கவிதை படித்தாலும் அதான் படிப்பான். பது வாழ்க்கை, இந்த கோட்டையெல்லாம் என்ன, இந்த என்னது மாளிகையெல்லாம் என்ன, அந்த அதாவது கிராமப்புறத்தில் வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி என்ன செய்யாது, வராது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தான். கடைசியில் எந்த அளவுக்கு ஆகிட்டான்னா, முஆவியா ரலியல்லாஹு விவாகரத்து செஞ்சுட்டாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மைசூனை என்ன செஞ்சுட்டாங்க, விவாகரத்து செஞ்சுட்டாங்க. அப்போ யஸீத் என்ற குழந்தை கிடைச்சிருந்த நேரம், குழந்தை பிறந்தாச்சு யஸீத். அப்போ முஆவியா ரலியல்லாஹு என்ன செஞ்சுட்டாங்கன்னா, விவாகரத்து செஞ்சுட்டாங்க. ஏன்? எப்போ பார்த்தாலும் என்னது, இந்த வாழ்க்கையே பேசிக்கின்றிருக்கிறதால தன்னை விமர்சிக்கிற இடத்துக்கு என்ன செஞ்சுட்டா. ஆனால் ஒரு பேணுதலான ஒரு பெண்மணியாக நல்ல திறம்பட பதில் சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. ஆண்மை நீக்கம் செய்து கொள்றவங்க இருக்கிறாங்களே, ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க. ஆண்மை நீக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க. இவட ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு தடவை மைசூன் இந்த மாதிரி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட அந்த மாதிரி ஒருவர் வாரார், ஆண்மைக்கு நீக்கம் செய்து கொண்டவர். ஆனால் முஆவியா ரலியல்லாஹு கூட வாராங்க. முஆவியா ரலியல்லாஹு அவங்களை கண்டு அவங்களோட இவர் வாரத்தை கண்டு மைசூன் என்ன செஞ்சுட்டா, டக்குன்னு திரைக்கு பின்கால என்ன செஞ்சுட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க. உடனே முஆவியா ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்னஹு பி மன்சிலத்தின் நிசா, இவர் பெண்ணுடைய தரத்தில் உள்ளவர் தானே, இப்போ ஆண்ட தரத்தில் உள்ளவர் அல்ல, ஆண்மை நீக்கம் செஞ்சுக்கோ, நீங்க ஏன் இப்படி மறையணும் என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க.
அப்போ சொல்றாங்க, நபிகளார் தடுத்த ஒரு முஸ்லா அல்லாஹ் ஹராமாக்கி ஒன்றே ஹலாலாக்கிருமான்னு கேட்டாங்க. கேள்வி பாருங்க. அப்படின்னு நபிகளார் தடுத்த ஒன்று அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்கி விடுமா அப்படின்னு கேட்டாங்க. நபிகளார் எதை தடுத்தாங்க? ஆண்மை நிக்க செய்து தடுத்தாங்க. நபிகளார் இன்னொன்று தடுத்தாங்க, என்ன? பெண்களோட என்ன செய்யக்கூடாது, ஆண்கள் தனித்திருக்க கூடாது. ஹராமே ஒரு ஹராத்தை ஹலாலாக்கிருமான்னு கேட்டாங்க. ஹராமே ஒரு ஹராத்தை ஹலாலாக்கி விடுமாடு. முஆவியர் எந்த பதில் என்ன செய்யல, சொல்லல. உடனே பதில் சொல்லக்கூடிய திறமை உள்ள பெண்மணியாக என்ன செஞ்சாங்க, மைசூன் இருந்தாங்க. விவாகரத்து செஞ்ச நேரத்தில் யசீதை எடுத்துட்டு என்ன செஞ்சிட்டா, போயிட்டான். யசீத் வளர்ந்தது எங்க? பது கிராமப்புறத்தில் என்ன செய்யறாரு, யசீத் வளர்றாரு. கிராமப்புறத்தில் வாழ்ந்தா, ஒவ்வொரு இடத்துலையும் வாழ்ந்தா அதுக்கு ஈஜாபியா சல்பியாத்துன்னு இருக்குது. அதாவது நலன்களும் இருக்குது, பாதிப்புகளும் இருக்குது. கிராமப்புறத்தில் வளர்கிற நேரத்தில் என்ன நடக்கும்னா, மொழி நல்லா வளர்ந்துடும். மொழி என்ன செஞ்சிடும், நன்றான முறையில் மொழி வளர்ந்துடும். மொழி ஆற்றல் உள்ளவராக யசீதுடைய வரலாற்றை நீங்க பார்க்கலாம். கான ஃபசீஹன், பேச்சு வளம் உள்ளவராக இருந்தார். ஹதீபன், நல்ல உரை நிகழ்த்தக்கூடியவராக இருந்தார். ஷாயிரன், கவிஞராக இருந்தார். ஹக்கீமன், ஞானம் மிக்க வார்த்தைகள் பேசுறதுல மிகவும் டேலண்ட் உள்ளவராக என்ன செஞ்சாரு, இவர் இருந்தார். வரலாற்றாசிரியர் எல்லாரும், எதிரிகள் நண்பர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க, அதை சொல்லி இருக்கிறார். எதன் காரணம்? கிராமப்புறத்திலேயே வளர்ந்து கிராமப்புறத்திலேயே அந்த உருவாக்கப்பட்டதுனால அவர்கிட்ட அந்த ஒரு இருந்தது. எப்போ பார்த்தாலும் ட்ரெஸ்ல என்ன செஞ்சுக்கல மாட்டார், ஒழுங்கா எழுந்துக்கல மாட்டார். ட்ரெஸ்ஸை ஒழுங்கா செஞ்சுக்கல மாட்டார். ஏன்? அந்த இடத்துல அதுல பெரிய ஒரு கவனம் இருக்காது. விளங்கிட்டா? அது இயல்பாகவே இருக்கும். சிட்டியில அதுல எல்லாம் பெரிய கவனம் இருக்கும். ஆனா அங்க என்ன செய்யாது, அந்த கவனம் இருக்காது. அந்த லெவல்ல தான் என்ன செஞ்சாரு, அவர் வளர்ந்தாரு. கடைசி வரைக்கும் அப்படிதான் இருந்தார், அதிலேயே வளர்ந்தாரு. ஆனா அதுக்கு பின்னால குறிப்பிட்ட காலத்தில் யசீதை என்ன செஞ்சிட்டாரு, முஆவியா ரலியல்லாஹு திருப்பி வாங்கிக்கிட்டாங்க. வாங்கி முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் பொதுவாகவே வீரராக இருக்கின்றவர்கள் தன் குழந்தை வீரராக அவரோட எதிர்பார்ப்பாங்க. தலைவராக இருக்கக்கூடியவர்கள் அடுத்த குழந்தை தலைவராக அவரோட எதிர்பார்ப்பாங்க. அதனால மற்ற 14 வயது 13 வயதுக்கு பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு திறமை மன்னர் குடும்பத்தில் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்ம பார்க்கிறோம். 13 வயசுல என்ன செய்வார், பெரும் பொறுப்புகள் என்ன செய்வாங்க, எடுப்பா. வெளிநாட்டு தூதுவராக 13 வயசுல போகலாமா? கிங் ஃபைசல் போனதை நம்ம பார்க்கிறோம். வெளிநாட்டு தூதுவராக 13 வயசு எப்படி போறது? ஏன்னா அந்த சமுதாயத்தில் வளர்க்கப்பட்டவங்களுக்கு அந்த திறமை என்ன செய்யும், இயல்புலையே வளரும். முஆவியா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, முக்கியமான அதாவது ஆசிரியர்களை வைத்து இவருக்கு படிப்பிச்சு கொடுத்தார். என்னென்ன செஞ்சாருன்னா, முஆவியா ரலியல்லாஹு முதலாவது உறவுகள், நசபுகள், சம்பந்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். இவருக்கு பரம்பரை அதை பற்றி அறிவுகள் நிறைய இருக்கணும். ஒவ்வொரு கிராமத்துக்குள்ள குணம் பற்றிய அறிவு இருக்கணும். அதுக்காக வேண்டி என்ன செய்யறாருன்னா, மிகப்பெரிய நசாபா ஒருவரை, நசாபான்னு சொல்ற என்ன, பரம்பரை விஷயங்கள் சொல்லக்கூடிய ஒருவரை டீச்சரா வைக்கிறார். அவர் மிகப்பெரிய திறமையானவர். யமன்ல இருந்தவர். யமன்ல இருந்து வர வச்சு அவருக்கு ஆசிரியர் என்ன செஞ்சாரு, வச்சாரு. அதுல மிகப்பெரிய திறமை உள்ளவராக யசீத் என்ன செய்தார், வந்தார். இதனால அன்சாபுகள் இருக்குதே, பரம்பரை அறிவு சம்பந்தமான நூட்கள், இதுல இவரை முக்கியமான தரத்துல வைப்பாங்க. அந்த நூல்ல பாத்தீங்கன்னா யசீத் இருப்பாரு. அவர் உதாரண பரம்பரை அளவு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் என்ற ஒரு பட்டியல் எடுத்தோம்னா அதுல யசீத் என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. கவிஞர்கள் பட்டியலில் கொண்டு வர நேரத்தில் என்ன செய்வாங்க, இவரை கொண்டு, ஹுதபாக்கள் பட்டியலில் கொண்டு வரத்துல இவரை கொண்டு வருவாங்க. ஹுக்கமாக்கள் பட்டியலில் கொண்டு வர நேரத்தில் இவரை என்ன செய்வாங்க, கொண்டு வரும். யாரு? யசீத். காரணம் முஆவியா ரலியல்லாஹு எல்லா தகுதிகளையும் கொடுத்து வளர்க்கணும் என்ன செஞ்சாரு, முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் நினைத்தார்கள் என்று நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதே போல நல்ல படிப்பிக்கக்கூடிய எல்லா திறமையானவர்களையும் கொண்டு வர வைத்து மிகப்பெரிய ஒரு தலைவராக வளர்க்கணும் என்பது முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பின்னணியிலிருந்து என்ன செய்திருக்கிறார்கள், உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது வரலாற்றில் எதிர்ப்பாக எழுதியவர்களும் சார்பாக எழுதியவர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அதனால யசீத் ஒரு திறமையானவராக இருந்தார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்குண்டா, இவரை தலைவராக ஹலீஃபாவாக நியமித்து அவர் வாரார், அதாவது ஹிலாபத்து பொறுப்பை எடுக்க வாராரு. அந்த நேரத்தில் ஒரு ஆள் பார்த்து சொல்றாரு, ஹாதா ஹுவல் அராபி அல்லதி வலிய அம்ர ஹாதிஹில் உம்மாண்டார். இந்த சமுதாயத்துடைய நிர்வாகத்தை பொறுப்படுத்த கிராமப்புறவாசி இவர்தான். அவர் எப்படி சொன்னாங்க, ஆராபி என்ன சொன்னாங்க, அராபி அப்படின்னு சொன்ன கிராமம். ஏன் அவர் வான நேரத்தில் எப்படி வந்தாருண்டா, தலையில இது இருக்கல, எது குத்ரா இருக்கல, சாதாரண ட்ரெஸ்ஸோட தான் என்ன செஞ்சாரு, வந்தாரு. நம்ம எந்த இடத்துக்கு போறோம், எப்படி போகணும்ன்றது அவர் என்ன செஞ்சிருக்கல, யோசித்திருக்கவில்லை. அந்த மாதிரி அவர் என்ன செஞ்சார், வந்தார். ஆனா வந்தோடனே மிம்பர்ல வச்சு ஒரு உரை நிகழ்த்தினார். அந்த உரை அங்கிருந்து பிரிந்து போன யாருமே அவரோடு மரியாதை இல்லாம போகல. ஒரு உரை நிகழ்த்தினார். போனவங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, முதல்ல என்ன செஞ்சார்னா, என் தந்தை இப்படி செய்து கொண்டு வந்தார், நான் உங்களுக்கு இரட்டிப்பாக்கிட்டேன். என் தந்தை இப்படி செய்து கொண்டு வந்தார், நான் அதை உங்களுக்கு தளர்த்தி விட்டேன். என் தந்தை இப்படி செய்து கொண்டு வந்தார், இப்படி தான் ஒரு 10 விஷயம் சொன்னார். முதல் அறிவிப்பு தான். என்னென்ன நான் சேஞ்ச் பண்ணேன், அந்த சேஞ்ச் எல்லாம் மக்களுக்கு லேசுபடுத்துறது தான் முதல் அறிவிப்பு. அங்கிருந்து போனவர்கள் எல்லோரும் என்ன செஞ்சாங்க, ஒரு விஷயம்,
நல்லதையே கேவலமா சொன்னாலும் குத்தனை ஏத்துக்கல மாட்டான். அவர் நல்லதையே உச்சகட்ட நல்ல முறையில் என்ன செஞ்சாரு, மக்களுக்கு மத்தியில் சொன்னார். பிரிந்து போன எல்லோருமே என்ன செஞ்சாங்க, நாங்கள் சிறந்த ஒருவரை என்ன செஞ்சுக்கிறோம், நியமித்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையில் போனார்கள் என்று வரலாற்றில் சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படின்னு அன்புள்ள சகோதரர்களே, எப்படி தலைமைத்துவ பின்னணிகளோடு அவர் வளர்க்கப்பட்டார் என்பதற்கு இந்த செய்திகள் மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. சரி, இப்போ அடுத்ததாக இவர் முஆவியா ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் யசீது செய்த மிக முக்கியமான வேலைகள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவரை பற்றிய நிறைய அந்த வளர்ச்சி கால பகுதியில், ஆட்சிக்கு முந்தைய வளர்ச்சி கால பகுதியில் நிறைய செய்திகள்லாம் என்னது இல்லை. ஆனால் மிக முக்கியமான ஒரு செய்தி உண்டு, மிக 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 முக்கியமான ஒரு செய்தி. அது என்ன மிக முக்கியமான செய்தி என்று சொன்னால், குஸ்தன்தீனியா, தமிழில் சொல்றேன்னா நம்ம தமிழ் எழுதல கொன்ஸ்டாந்தினேபிள் அப்படின்னுவாங்க, அதுவும் தெரியாத இஸ்தான்புல், அதுவும் தெரியாது சொன்னால் என்ன, இஸ்தான்புல், இஸ்தான்புல் என்று அறிவிக்கப்படக்கூடிய இந்த பகுதி இருக்குது. அதாவது குஸ்தன்தீனியான்னு அரபில் சொல்லுவாங்க, கொன்ஸ்டாந்தினேபிள் என்று சொல்லுவாங்க. தமிழில் நம்ம இஸ்தான்புலோட என்ன செய்யும் சொல்லுவோம். இன்றைக்கு துருக்கியில் ஒரு பகுதியானது இருந்திருக்கும் இஸ்தான்புல், இதைத்தான் சொல்லுவோம். இந்த அதாவது முஸ்லீம்கள் ஐரோப்பா கண்டம் இருக்குது, இந்த ஐரோப்பாவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு எதிராக யுத்தம் செஞ்சது இரண்டு முறையில். ஒன்று தரை வழி, அத கடல் வழி, அது ஆப்பிரிக்கா பக்கத்தால் போய் மொரோக்கோவால் போய் ஸ்பெயினுக்கு போனது, அந்தலூஸ் ஸ்பெயினுக்கு போனது. இது ஆரம்பத்தில் என்ன செஞ்சுட்டு நடந்துச்சு, அதாவது ஐரோப்பாவுடைய அதாவது தென்மேற்கு பகுதியால் போனது, ஐரோப்பாவுடைய கிழக்குன்னு வச்சுக்கோங்களேன், கிழக்கு பகுதியால் போனது, அது ஸ்பெயின் எல்லாம் அங்கே வந்தது. இன்னொன்று என்ன, கிழக்கு பகுதியால் போகிறது, எந்த பகுதி, தரை வழியாக சிரியாவுக்கு பக்கத்தால் இப்படி போகிறது, இது ஒன்று. இப்போ சிரியா முஸ்லீம்களுடைய தலைநகராக இருந்து கொண்டிருக்குது, சிரியாவுக்கு பக்கத்தில் கிறிஸ்தவ உலகம் இருக்குது, சிரியாவுக்கு பக்கத்தில் கிறிஸ்தவ உலகம். முதல் எதிரியாக யார் இருப்பாங்க, கிறிஸ்தவ உலகம் தான் என்ன செய்வாங்க இருப்பார்கள். மற்ற பகுதியெல்லாம் பிடிச்சிட்டாங்க, அதாவது ஈஜிப்ட் கையில் வந்துட்டு, ஆப்பிரிக்காவுடைய மிக முக்கியமான பகுதிகள் கையில் வந்துட்டு, கிழக்கில் உள்ள பகுதிகள் கையில் வந்துட்டு, எல்லாம் வந்துட்டு. ஆனால் பிரச்சனையாக இருக்கிறது என்னமா, சிரியாவுக்கு வடக்கு பகுதி, அதற்கடுத்தாக என்ன இந்த லெஃப்ட்ல உள்ள பகுதிகள், இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறது. இவங்க பழங்காலத்தவர்கள், அவங்களுக்கு யுத்தத்தில் அனுபவம் இருக்குது, கடல் யுத்த அனுபவங்கள்லாம் இருந்தது. இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கடல் படை அணிக்குது, இதெல்லாம் நிறுவி வச்சிருந்தாங்க, கடற்படை தளங்களை என்ன செஞ்சாங்க நிறுவி வச்சிருந்தாங்க. ஆனா முஸ்லிம்கள் கடற்படை தளம் என்று சொல்ற ஒன்று நிறுவி வச்சிருக்கல, ஒரே ஒரு தளத்தை தவிர, ஒரே ஒரு தளத்தை தவிர. முதலாவது கடற்படை யுத்தம் சம்பந்தமா ஒரு சின்ன ஒரு தகவல் என்னன்னா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்திலிருந்தே கடல் யுத்தம் செய்யணும் என்றது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு விருப்பம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுமதி கேட்டாங்க டெமஸ்கஸ்ல இருந்து, ஏன்னா அவருக்கு பக்கத்தில் எதிரிக்கிற கடல் யுத்தத்தால எதிரி சொல்லிட்டான். டெமஸ்கஸ்ல இருந்து கேட்கிறாங்க, உமர்ல அங்க சொன்னாங்க, நான் ஒரு நாள் முஸ்லிம்களை என்ன செய்ய மாட்டேன், அழிவு தரக்கூடிய ஒரு இடத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், நான் கொண்டு போக மாட்டேன். ஏன்னா இயற்கையிலேயே முஸ்லிம்கள் நிறைய மரணிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்று இருக்கு, அதுல அனுபவம் இல்லாமல் இருக்கிறாங்க, அதுல கடல் யுத்தம் செய்யவில்லை அவங்க, அதனால நான் ஏற்ற மாட்டேன்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சியை வந்தோடனே முஆவியா அனுமதி கேட்டாங்க, மறுபடி அனுமதி கேட்டு உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்தார்கள், அனுமதி கொடுத்தார்கள். அனுமதி கொடுத்த பின்னால முதல் யுத்தம் கடல் யுத்தம் எந்த நாட்டுக்கு எதிராக நடந்தது, சும்மா ஏதாவது சொல்லிடாம, சைப்ரஸ், குப்ருஸ் விளங்கிட்டா, அதாவது மத்திய தரை கடல் இருக்குது, இதுல தான் இருக்கு சைப்ரஸ். சைப்ரஸுக்கு எதிராகத்தான் என்ன செய்து முதலாக யுத்தம் நடக்கும், குப்ருஸ் சொல்லி. அத முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த அனுமதியோடு என்ன செய்தாங்க, சைப்ரஸ், அதாவது அந்த இடம் என்னது கைப்பற்றப்பட்டது, குப்ருஸ். அடுத்ததாக இரண்டாவதாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அப்ப அந்த நேரத்தில் முஆவியா என்ன செய்றாங்கன்னு சொன்னால், ஒரு உஸ்தூல், அதாவது கடற்படை தளத்தை நிறுவுறாங்க, கடற்படை தளத்தை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நிறுவுறாங்க. இதுதான் முதல் கடற்படை தளம். ஏன்னா அடுத்தது, ஏன்னா அங்கதானே பாதுகாக்கணும், தரையில இது குப்ருஸை பிடிச்சிட்டு இங்க தரையில இருந்துட்டீங்களா, அதனால கடற்படை தளம் மட்டும் தேவை. இப்ப சிரியாவுடைய பிரச்சனை என்ன தெரியுமா, முஸ்லிம்கள் மேற்கில் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் மேற்கில் இருக்கிறாங்க, கடற்படை தளத்தோடு இருக்கிறாங்க, முஸ்லிம்களுக்கு அது இருக்கல. அதனால முஆவியா ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் முதலாக ஒரு கடற்படை தளம் உருவாக்குறேன்னா கடல் ஓர நம்மளுக்கு இருக்கணும், அப்பதானே உருவாக்கலாம். அதற்காக வேண்டி இந்த இஸ்தான்புலுக்கு எதிரான ஒரு யுத்தம் என்ன செய்கிறது, ஏற்பாடு செய்யறாங்க. தலைவராக தனது மகன் யசீதை நியமிக்கிறார்கள், தலைவராக தனது மகன் யசீதை நியமிக்கிறார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப யசீதுடைய தலைமையில் தான் என்ன செய்கிறது, அதாவது முதலாக அதாவது இந்த குஸ்தன்தீனியா யுத்தம் நடந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இந்த குஸ்தன்தீனியா யுத்தம், இஸ்தான்புல் யுத்தம் கிட்டத்தட்ட எத்தனை வருடம் நடந்தது நினைக்கிறீங்க? இஸ்தான்புல்ல நடந்த யுத்தம் கிட்டத்தட்ட 7 வருடங்கள் நடந்தன.
கிட்டத்தட்ட 7 வருடங்கள். யுத்தம் 3 நாள் 4 நாள் அல்ல, 7 வருடம். ஏன்னா முஸ்லிம்கள் தங்களோட எல்லையில தான் இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யறாங்க, உள்பகுதிகளுக்கு போறாங்க அந்த இடத்தை பிடிப்பதற்காக. கிட்டத்தட்ட 7 வருடங்கள் இந்த யுத்தம் என்ன செய்கிறது, நடக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள் அதாவது அவர்களை அச்சமுறுத்த முடிந்ததே தவிர வெற்றி பெற முடியவில்லை. யார? கிறிஸ்தவர்களை அச்சமுறுத்த முடிந்தது, ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. அதனால அதோட என்ன செஞ்சிட்டாங்க, அந்த இடத்தோட அவர்கள் நின்று கொண்டார்கள். வெற்றி பெற என்ன செய்யல முடியவில்லை. அந்த பகுதிக்கு உள்ள முழுசா என்ன செய்யல, கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள போக கிடைக்கவில்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆனாலும் இந்த குஸ்தந்தீனியா யுத்தத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி சொன்னார்கள். இந்த குஸ்தந்தீனியா யுத்தத்தை பற்றி ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொன்னாங்க. இது புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாசும் மின் ரசூலுல்லாஹ் ஒரு தூங்கி எழும்புறாங்க. உம்மு ஹராம் ரதியல்லாஹு அன்ஹா வீட்டில் தூங்கி எழும்புறாங்க. இப்போ இந்த ஹதீஸ் உம்மு ஹராம் ரதியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டில் தூங்கினாங்க. அந்த அதாவது என்னது, அவங்களோட வியர்வைகளை என்ன செஞ்சாங்க, ஒரு வாசத்துக்காக ஒரு பொட்டில் எடுத்தாங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேன் பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படின்ற ஒரு செய்தி. இந்த மாதிரியான அந்த செய்திகளை வைத்து இது குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ஹதீஸ் போயிட்டு. ஆனால் அந்த குஸ்தந்தீனியாவுக்காண்டி வேற வகையில் அதை காப்பாற்றிக்க நிற்கிறாங்க. வேற, ஆனால் அது நிற்காது. வேற வகையில் என்ன, இது வராத ஒரு செய்தி இருக்கிறது, இது செய்திகள் இடம்பெறாத ஒரு தனிப்பகுதி இருக்கிறன்னு சொல்றாங்க. ஆனால் அப்படி அல்ல, அப்படி அல்ல என்றாலும் அதாவது இந்த செய்தியில் எப்படி வருதுன்னா, ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கின்னு எழும்புறாங்க. எழும்புற நேரத்தில் சொல்றாங்க, ஏன் மா யுத்ஹிகுக யா ரசூலல்லாஹ், எது உங்களை சிரிக்க வச்சது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபகால நாசு மின் உம்மதி ஊரிது அலைய ஹுஸாத்தன் ஃபீ சபீலில்லாஹ் யர்கபூன ஸபஜ ஹாதல் பஹர். அதாவது எனக்கு என் முஸ்லிம் சமுதாயத்தில் சிலர் போர் வீரர்களாக எனக்கு கனவுல காட்டப்பட்டாங்க. அவர்கள் இந்த கடல்ல போறாங்க. இந்த கடல்ல என்ன செய்யறாங்க, யுத்தத்துக்கு அவர்கள் போகிறார்கள். அது எனக்கு என்ன செஞ்சது, கனவுள் காட்டப்பட்டது. முலூக்கன் அலல் அசிரா அப்படின்னா என்ன, ஒரு பெரும் மன்னர், அதாவது மன்னர்களாக ஒரு பெரும் உயர்ந்த ஒரு தரத்தில் என்ன செய்யறாங்க, அவர்கள் போகிறார்கள். அப்படி என்று என்ன செய்யறாங்க, இது எந்த மிஸ்லல் முலூக்குன்னு சொன்னாங்களா அல்லது முலூக்குன்னு சொன்னாங்களான்னு ராவி சந்தேகப்படுறாரு. போறாங்க. அப்ப இது கேட்ட ஒரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியே என்ன உம்மத்தில் சில மக்கள் என்ன செய்யறாங்க, பெரும் அதாவது மன்னர்களாக யுத்தம் செய்ய போறாங்க அப்படி என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்ன நேரத்தில் அதாவது இவ திருப்பி கேட்கிற, குல்து உதுல்லாஹ யஜஅலனி மின்ஹும், நான் உடனே சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, அந்த போர் வீரர்களில் நானும் இருக்க வேண்டும் என்று துஆ கேளுங்கள். அந்த போர் வீரரில் நானும் இருக்க வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். அந்த பெண்மணி என்ன செய்றாங்க, சொல்றாங்க. ஃபதஆ, ரசூலுல்லாஹ் பிரார்த்தித்தார்கள். சும்ம வதஅ ரஅஸஹு ஃபனாம, பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கி விட்டார்கள். அதுக்கு அடுத்ததாக அதாவது மறுபடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழும்புறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுபடி எழும்புறாங்க. மறுபடி இதே கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது சொல்கிறார்கள். உடனே உம்மு ஹராம் திருப்பி உதுல்லாஹ யஜஅலனி மின்ஹும், அவர்கள் என்ன ஆகுமாறு துஆ கேளுங்கன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்தி மினல் அவ்வலீன், நீங்க முதல் கூட்டத்தில் இருப்பீங்க. அன்தி மினல் அவ்வலீன், நீங்கள் முதல் கூட்டத்தை முந்தியவர்களில் நீங்கள் இருப்பீர்கள். இந்த செய்தியில் எப்படி வருதுன்னா, முஆவியா அதாவது ஃபரகிபத்தில் பஹர ஸமன முஆவியா ரதியோடைய காலத்தில் அந்த கடல் யுத்தத்துக்கு என்ன செய்தார்கள், அவர்கள் போனார்கள். ஃபசுரிஅத் அன் தாபத்தியா ஹீன ஹரஜத் மினல் பஹரி ஃபஹலகத், கடல்ல இருந்து வெளியே வர நேரத்தில் அவன் தன்னை வாகனத்திலிருந்து என்ன செஞ்சிட்டாங்க, அதாவது இந்த விழுந்துட்டாங்க. அந்த வாகனம் அசைஞ்சு கீழே விழுந்து மரணித்தார்கள். அப்ப எந்த பாதையில மரணிச்சாங்க, ஜிஹாதுடைய பாதையில என்ன செய்தாங்க, உம்மு ஹராம் எல்லாம் மரணிச்சாங்க. கணவர் யாரு, உபாதத் இப்னு சாமித். உபாதத் இப்னு அஸ்ஸாமித் என்பதை புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இன்னொரு அறிவிப்புல, அவ்வலு ஜைஷிம் மின் உம்மதி யக்ஸூன மதீனத கைஸர் மக்ஃபூருன் லஹும், கைசருடைய சிட்டியை யுத்தம் செய்யக்கூடிய என் சமுதாயத்தின் முதல் மக்கள், அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். இது சஹீஹ் முஸ்லிம்ல வருது. எப்படி, அவ்வலு ஜைஷிம் மின் உம்மதி யக்ஸூன மதீனத கைஸர் மக்ஃபூருன் லஹும், கைசருடைய சிட்டியை யுத்தம் செய்யக்கூடிய என் சமுதாயத்துடைய முதல் சமூகம் மன்னிக்கப்பட்டு விட்டார்கள் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இதுல என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை அந்த முன் செய்தியில இந்த செய்தியில சொல்றாங்க. ஒன்று குப்ருஸ், இரண்டாவது அதாவது குஸ்தன்தீனியா, இஸ்தான்புல் சைப்ரஸ். அப்ப இந்த ரெண்டிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொர்க்கம் வாஜிபாகி விட்டது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தலைவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு பின்னால யஸீத். இதனால தான் இவ்வளவு விமர்சனங்கள் செய்யக்கூடிய இமாம் ஸஹபி அவர்கள் கூட
எப்படி ஆரம்பிக்கிறார் வரலாற்றை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த செய்தி சொல்றதுலயே அவர் அழிச்சார் என்ற போன்ற வார்த்தைகளை கொண்டு ஆரம்பித்தாலும் அந்த செய்தி சொல்ற நேரத்தில் ஒரு வார்த்தை அவர் அழகா என்ன சொல்றாரு, லஹு அலா ஹனாத்திஹி ஹசனத்துன் வஹிய கஸ்வத்துல் குஸ்தன்தீனியா. இவர் செய்த தவறுகளுக்கு மேலால் அவருக்கு ஒரு பெரிய நலவு இருக்கிறது, அதுதான் இஸ்தான்புலை அவர் யுத்தம் செய்தது, இஸ்தான்புலுக்கு எதிராக போனது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்ஃபூர் லஹு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டனேன்னு சொல்றாங்க. ஆனா இந்த 7 வருடத்துல ஒரு வருடம் தான் யசீத் என்ன செஞ்சாரு, அங்க இருந்தார். மற்ற 6 வருடம் என்ன செஞ்சிட்டாரு, யசீத் அங்க இருக்கவில்லை. 7 வருடம் தொடர் யுத்தம் நடந்தது என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது யசீதுடைய ஆட்சிக்கு முன்னால யசீத் செய்த முக்கியமான ஒரு செய்தி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, அந்த குஸ்தன்தீனியா யுத்தத்தில் இருந்த மிக முக்கியமான நபித்தோழர் யாரு, அபு அய்யூப் அல் அன்சாரி. அபு அய்யூப் அல் அன்சாரி. சரி, அபு அய்யூப் அல் அன்சாரி சம்பந்தமா என்ன குறிப்பு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் அவங்களுக்கு முதலாக என்னது, தண்ட வீட்டுக்கு வாங்கன்னு அழைச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தங்கிய வீடு தான் அபு அய்யூப் அல் அன்சாரி அவர்களுடைய வீடு. ஒரு மதீனாவுடைய வசதி படைத்த ஒரு மனிதர்கள் ஒருவராக என்ன செய்தார்கள், அவர்கள் இருந்தார்கள் நம்ம பார்க்கிறோம். அப்ப அபு அய்யூப் அல் அன்சாரி யாரோட படையில் இருக்கிறாரு, இந்த யசீதுடைய படையில் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். மரணிக்கிற நேரத்தில் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அங்க கொல்லப்பட்டார். அந்த அதாவது ரோமர்களுக்கு எதிரான யுத்தத்தில் இந்த குஸ்தன்தீனியா யுத்தத்தில் அவர் கொல்லப்பட்டார். அவர் ஷஹீதாகிற நேரத்தில் ஒரு வசியத்தை செய்கிறார் யசீதுக்கு, என்னை இந்த குஸ்தன்தீனியர்களுடைய அந்த கோட்டைக்குதே, அந்த கோட்டையில தான் நீங்க கோட்டைக்கு பக்கத்தில் என்ன செய்யணும், அடக்க வேண்டும் என்று வசியத்தை செய்தார். ஆனா கடும் யுத்தம் நடந்துகிட்டு அந்த இடத்துக்கு நெருங்க இயலாம யசீத் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக அபு அய்யூப் அல் அன்சாரியை சுமந்து கொண்டு போய் என்ன செஞ்சார், அடக்கினார். அவர் சொன்ன வசியத்தை நிறைவேற்றுவதற்காக அடக்கினார். அப்ப அங்க உள்ள அந்த படைத்தளபதி சொல்றாரு, நீங்க போனவரை நாங்க என்ன செய்வோம், தூக்கி வீசுவோம். ஆனா இவர் திருப்பி சொன்னாரு, இவரை பற்றி எந்த செய்தி எனக்கு கேள்விப்பட்டாலும் ஒன்றில் நாம் உயிர் வாழ்வோம் அல்லது நீங்க உயிர் வாழ்வீங்க, அதை தவிர வேற எதுவும் என்ன செய்யாது, நடக்காது என்று சொல்லிட்டு யசீத் என்ன செஞ்சாரு, திரும்பி வந்தார். கடைசி வரைக்கும் அவன் எதுவும் என்ன செய்யல, அதுக்கு செய்யவில்லை அப்படின்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஏன்னா யசீத் இயல்பிலே வீரமான ஒரு சமுதாயத்திலே இருந்து வந்தவர். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த செய்தி யசீதுடைய அந்த ஆரம்ப கால பகுதி என்ன செய்கிறது, எங்களுக்கு சொல்கிறது. இப்ப அடுத்ததாக யசீதை பொறுத்த வரைக்கும், அதாவது எப்ப அவர் ஆட்சிக்கு வாரான்னு சொன்னா, இப்ப தந்தை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யசீதை ஆட்சியாளராக்க வேண்டும் என்று நினைத்தார், அதுல சந்தேகம் இல்லை. தன் மகன் யசீத் ஆட்சிக்கு வர வேண்டும், அவர் ஆட்சியாளராக வர வேண்டும் என்று நினைத்தார். ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்கான எனது முயற்சிகளை அவர் செய்தார். முயற்சி என்ன, திட்டம் போட்டு ஆளை கவுத்துற வேலை செய்யலை. யசீத் அதுக்கேற்ற மாதிரி உருவாக்கினாரு, அந்த தகுதிக்கு உருவாக்கினாரு. அவரை மக்கள்கிட்ட ஆலோசனைக்கு வச்சாரு, மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் அவர் தான் அடுத்த கலீஃபா வரும்னு என்ன செஞ்சாரு, அவர் முடிவெடுத்தார். ஆனா முஆவியா ஒரு கடிதம் எழுதுறாங்க இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, யசீதுக்கு நீங்க பையத்தை செய்யணும். எப்பயும் பையத்து எப்படி நடக்கணும் விளங்கிக்கணும். ஏன்னா நம்ம அந்த பையத்துடைய சூழல்ல இல்லை. பையத்து எப்படி நடக்கும்னா, ஒவ்வொரு மனிதரையும் தனித்தனியால என்ன செய்ய மாட்டாங்க, கூப்பிட்டு பையத்தை எடுக்க மாட்டாங்க. ஒரு சமுதாயத்தில் அஹ்லுல் ஹல்லி வல் அக்துன்னு இருப்பாங்க. அஹ்லுல் ஹல்லி வல் அக்துன்னா என்ன, ஒரு சமுதாயத்தில் மார்க்க அறிஞர்கள், சமுதாய தலைவர்கள், பொறுப்புள்ளவர்கள், அந்த ஏரியால மக்கள் எல்லாம் அவங்கள்ட்ட தான் என்ன செய்வாங்க, போவாங்கன்னு இருக்கும். அவங்கள தான் முதலாவது என்ன ஏம் பண்ணுவாங்க, நீங்க பையத்து செய்யணும் அப்படின்னு. ஏன் இவங்க பையத்து செஞ்சு அவங்க என்ன செய்வாங்க, அதுக்கு பின்னால தான் அவர்கள் இருப்பார்கள். அஹ்லுல் ஹல்னா என்ன, அவிழ்க்கிறது. அக்துனா என்ன, முடிச்சு போடுறது. அவிழ்த்தல் முடிச்சு போடுதல் யாருக்கு உரிமையோ, ஒரு சமுதாயத்தில் பிரச்சனையை தீர்க்கிறதும் அந்த பிரச்சனையை சமாளிக்கிற யாருக்கு உரிமையோ அவங்கள தான் தேடுவாங்க. அப்ப இப்னு உமர் எல்லாம் யாரு, பெரும் சமுதாயமே பின்னால் என்ன செய்யும், இப்னு உமர்ட்ட இருக்கு. அதனால முஆவியா சொல்றாங்க, யசீதுக்கு நீங்க பையத்து செய்யணும், செய்தி அனுப்புறாங்க. இப்னு உமர்லாம் பதில் சொன்னாங்க, 2 கலீஃபாக்கு நான் ஒரே நேரத்தில் பதில் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. 2 கலீஃபாக்கு ஒரே நேரத்தில் நான் பையத்து செய்ய மாட்டேன். ஏன் இப்பதான் நீங்க என்ன கலீஃபாவா வைக்கிறீங்க, நான் அடுத்த கலீஃபாக்கு என்ன செய்ய மாட்டேன், பையத்து செய்ய மாட்டேன். பதிலும் சொல்லணும், அதுல நேர்மையான என்னது அந்த வார்த்தைகளும் இருக்கணும். முஆவியாவுக்கு எந்த பதிலும் என்ன செய்யலாம போச்சு, சொல்ல இயலாம போச்சு. ஆனால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா மக்களாலும் விரும்பப்பட்ட ஒரு நபித்தோழராக இருந்தார். என்ன காரணம் என்று பயந்தவங்களா இருந்தாங்க, விரும்பப்பட்ட ஒரு நபித்தோழராக இருந்தாங்க ஆட்சியாளர்கள் மூலமும். என்ன காரணம்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்ததுக்கு காரணம், நான் ஆட்சிக்கு வரப்போறேன்னு அறிவிச்சாங்கன்னு வைங்க, யசீது இல்ல எவரு அந்த இடத்துல முன்னுக்கு என்ன செய்யலாது, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உட்பட யாரும் முன்னுக்கு வர முடியாது. இப்னு உமர்லாம் அறிவிச்சிருந்தாங்கன்னு சொன்னா எல்லா மக்களும் என்ன செஞ்சிருப்பாங்க, பையத்து செய்திருப்பார்கள். ஆனா கடைசி வரைக்கும் அதை நினைச்சு கூட என்ன செய்யல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கவில்லை. அதே நேரம் பையத் என்று வந்தா முரண்பாடு இல்லாமல் உடனே நான் தியாகி நீ தியாகி என்று பார்க்க மாட்டாங்க, உடனே பையத் செஞ்சாங்க.
யசீதுக்கு முந்தி பையத்து செஞ்சவர்கள்ல மிக முக்கியமான நபித்தோழராக இப்னு உமர் ரலியல்லாஹு இருந்தாங்க. உடனே பையத்தை என்ன செஞ்சாங்க, இப்னு உமர் தான் அறிவிச்சாங்க. முஆவியா ரலியல்லாஹு மரணிச்ச உடனே அறிவிச்சாங்க யசீதுக்கு நான் என்ன செய்றேன், உங்களுக்கு நான் பையத்து செய்கிறேன். எவ்வளவு தகுதிக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு. ஆனா அவங்க என்ன செய்யல, அதை பார்க்கவில்லை. இவர் எப்ப கலீஃபாவாக மாறுறாருன்னு சொன்னால், அதாவது இந்த 49ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 60 அதாவது 60ஆம் ஆண்டு 59 நாளும் கூட ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு என்ன செய்றார், ரஜப் மாதம் இவர் ஆட்சி என்ன செய்றாரு, பொறுப்புக்கு எடுக்கிறாரு. யாரு, யசீத். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அடுத்தாக யசீத் ஆட்சிக்கு வராரு. அவருக்கு வயது 33. அவருக்கு வயது பொதுவாக இதை விட குறையெல்லாம் ஆட்சிக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, வந்திக்கிறாங்க. 33 வயதுல அவர் ஆட்சிக்கு வராரு. ஆனா இமாம் தஹபி சொல்றாரு, ஃபகானத் தௌலத்துஹு அகல்ல மின் 4 சினீன் வலம் யும்ஹில்ஹு அல்லாஹு அலா ஃபிஅலிஹி பி அஹ்லில் மதீனா. மதீனா விஷயத்தில் அவர் நடந்து கொண்ட முறைக்காக அல்லாஹ் அவருக்கு 4 வருஷத்துக்கு கூட அவகாசம் கொடுக்கவில்லை. இமாம் தஹபி சொல்றாரு, அப்படி 4 வருஷத்துக்கு அதிகமாக அல்லாஹ் என்ன செய்யல, அவகாசம் அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கவில்லை. அப்படின்னா என்ன, 37 என்ன செஞ்சிட்டாரு, மரணித்து விட்டார். 37 மரணிச்சு விட்டார். அல்லாஹ் தஆலா என்ன செய்யவில்லை, அவகாசம் கொடுக்கவில்லை அப்படி என்று சொல்லி இமாம் தஹபி சொல்றாரு. அப்ப எத்தனை ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு வாராரு, ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு. அந்த 60ஐயும் சேர்த்து 64 என்ன செஞ்சிடறாரு, அது 63 கடைசியில அவர் மரணித்து விடுகிறார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு பின்னால அவரோட மகன் வரார் ஆட்சிக்கு. மகன் பேர் என்ன, முஆவியா. முஆவியா எத்தனை வயசுல ஆட்சிக்கு வந்தாருன்னு சொன்னா 20 வயசுல. இவருக்கு 36 வயதுல மரணிக்கிறாருன்னா அவருக்கு 20 வயசு தான் என்ன செய்யும், கிட்டத்தட்ட 20 வயசுல வராரு. அவர் 40 நாள் தான் ஆட்சி செஞ்சாரு. அவருடைய மகன் முஆவியா 40 நாள் ஆட்சி செஞ்சாரு. அவருடைய புனை பேர் அபூ லைலா முஆவியா. இவர் சொல்றார், இமாம் தஹாபி அவரை பற்றி சொல்ற நேரத்தில், அவர் 20 வயதுல வந்தாரு. வகான ஹைரன் மின் அபிஹி, அவரது தந்தையை விட நல்ல ஒரு மனிதராக என்ன செய்தார், அவர் இருந்தார். அவருடைய தந்தையை விட ஒரு சிறந்த ஒரு மனிதராக இருந்தார் அப்படின்றாங்க. அப்ப அன்புள்ள சகோதரி, இது சுருக்கமா அந்த அவர் ஆட்சிக்கு வந்த பகுதியை நான் சொல்வதற்காக இந்த இடத்துல சொல்றேன். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், இப்ப நீங்க இங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான செய்தி, எப்படி யசீத் ஆட்சிக்கு வந்த பின்னால நடந்த ஹர்ராவுடைய, அதாவது கர்பலா பற்றி ஒரு சின்ன குறிப்பு, அதே போல அப்துல்லா இப்னு அந்த ஹர்ராவை பற்றி ஒரு சின்ன குறிப்பு, அதே போல அதாவது இவரை பற்றிய அந்த அப்துல்லா இப்னு சுபைர் பற்றிய 3 குறிப்பு. இந்த 3 குறிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த தொடரில் என்ன செய்வேன், பேசுவேன். 2வது வார தொடரில் நான் பேசுவேன். இவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நடந்த அந்த முன்னுரை பகுதியில் மட்டும் நான் என்ன செய்கிறேன் சொல்றேன். இப்போ என்னன்னு சொன்னால், அதாவது சஹீஹுல் புகாரியில் 4827வது இலக்கம், 4827. நான் இந்த இடத்துல உங்களுக்கு யசீத் இப்னு முஆவியா சம்பந்தமா புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய எல்லா செய்தியும் நான் தொகுத்துட்டு வந்துட்டேன். சரியா, இந்த முன்னில் நான் உங்களுக்கு சொல்லப்பட்டிரும். என்னன்னா 4827வது இலக்கம், மர்வான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய கவர்னராக இருந்தார் மதீனாவுக்கும் மக்காவுக்கு எல்லாம். யார் இருந்தாரு, மர்வான் தான் அங்க கவர்னர். ஹிஜாஸ் பகுதிக்கு கவர்னராக யார் இருக்கிறாரு, மொத்தமாகவே மர்வான் இப்னுல் ஹக்கம். இவரை பற்றி எப்படி யசீதை பற்றி விமர்சனங்கள் இருக்கு, மர்வான் இப்னுல் ஹக்கமை பற்றி என்ன செய்து விமர்சனங்கள் இருக்கு. அது ஒரு தலைப்பாக பேசப்பட வேண்டிய விஷயம்தான். அந்த நேரத்தில் அவர் என்ன செய்யறார் என்று சொன்னால், அடுத்த யார் கலீஃபா வரப்போறாரு, முஆவியாவுக்கு பிறகு யசீத். அப்ப மக்களுடைய விஷயத்தை கவனிக்கணுமா இல்லையா, மக்கள் எந்த அளவுக்கு விரும்புவாங்க, எத்தனை வெறுப்பாங்கன்னு சொல்றது மிக முக்கியம். அது மிம்பர்ல வச்சு என்ன செய்யறாருன்னா, யசீத் இப்னு முஆவியா பத்தி மர்வான் பேசுறாரு. எப்படின்னா, ஃபஜஅல யذ்குரு யசீத் இப்னு முஆவியா லிகை யுபாய அலஹு பஅத அபிஹி. தந்தைக்கு பின்னால பையத்து யசீதுக்கு நடக்கணும் என்பதற்காக வேண்டி இவர் பேசுறாரு. யாரு, மர்வான் என்ன செய்யறாரு, முஆவியாவுக்கு பின்னால யசீதுக்கு பையத்து வரணும்ன்றதுக்காக பேசுறாரு. ஃபகால லஹு, அவர் எப்படி பேசுறாருன்னா, அல்லாஹ் வேற செய்தியில வருது, அல்லாஹு தஆலா தனது முஆவியா ரலியல்லாஹு மகனுடைய விஷயத்தில் நல்ல ஒரு கருத்தை முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா அவர் என்ன செய்யப்படட்டும், பையத்து செய்யப்படட்டும் என்ற விஷயத்தை சொல்றாங்க. அந்த நேரத்தில் அங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு இருக்கிறார். அவர் ஆரம்பத்தில் கொஞ்சம் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தார் தான், பின்னால் என்ன செஞ்சாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் இருக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னா, ஷை என்று வருது, ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னு வருது. அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னு. இந்த என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னு வரல. யாருக்கு எதிராக, மர்வானுக்கு எதிராக. மர்வான் பேசுறாரு மஸ்ஜிது நபவியில, மர்வானுக்கு எதிராக பேசுறாரு யாரு, அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர். ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை என்று வரலாற்றில் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நியமிச்சுட்டு போகல, ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நியமிச்சுட்டு போனாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு 6 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, நியமிச்சுட்டு போனாங்க. இது சுன்னத்து அபீ பக்கர் வ உமர் அப்படின்றார் மர்வான். சுன்னத்து அபீ பக்கர் வ உமர். இவர் சொன்னார், லா சுன்னா ஹிர்கலியா, இது ஹெர்குலிஸ் அப்படின்னு சொல்றோமே,
இது கைசர் கிஸ்ரா அந்த வழிமுறை. இது சுன்னத்து அபீபக்கர் உமர் அல்ல. இந்த வாரிட மகனுக்கு தந்தைக்கு பின்னால மகன், மகனுக்கு பின்னால மகன், மகனுக்கு பின்னால் இதான் இங்க நடக்குது. அங்க யாரும் மகனுக்கு என்ன செய்யல, வசியத்து செய்யல. அதான் சரி. அப்துல் ரஹ்மான் இப்னு அபீபக்கர் சொன்னதுதான் சரி. இந்த வார்த்தை சொன்ன உடனேயே அவர் திருப்பி பதில் சொல்றாரு, லா சுன்னத்து அபீபக்கர் உமர் லா சுன்னா ஹிர்கலியா இப்படி 3 முறை சொன்ன உடனேயே அந்த பகுதி இது புகாரி முஸ்லிம்ல வரல. உடனே அவர் சொல்றார், மர்வான் ஹுதுஹுன்றார், பிடிங்க அவரை கைது செய்யுங்கன்னு சொன்னாங்க. மர்வான் என்ன ஒரு கவர்னர், இங்க பேசவே வேண்டாம். பொதுவாக கவர்னருக்கு முன்னால பேசவே இயலாது. ஆனா அந்த கால நபித்தோழர்களுக்கு அதிகாரம் இருந்தது, பேசினாங்க. பிடிங்கன்னு சொன்னாங்க. ஃபதகல பைத்த ஆயிஷா, உடனே அப்துல் ரஹ்மான் எழும்பி ஆயிஷா அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. மஸ்ஜித் நபவி தானே, ஆயிஷா அங்கே தான் நினைக்கிறாங்க, போயிட்டாங்க. ஆனால் நபித்தோழர்களுக்கு மத்தியில் ஆயிஷா அவங்க நபியுடைய மனைவிமார்களுக்கு இருந்த அந்தஸ்து வேற. அங்கே போனால் அது என்னது, ஹரமுக்குள்ள நுழைஞ்ச என்ன பாதுகாப்பு கிடைக்குமோ அதே பாதுகாப்பு அவங்களுக்கு என்ன செய்யும், அங்கே கிடைக்கும். நுழைஞ்சிட்டாங்க. மர்வான் அதாவது அங்கிருந்து பேசுறாரு. ஆயிஷா வீட்டை பார்த்து என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. உன்னை பற்றி தான் அல்லாஹு தாலா என்னது, அப்துல் ரஹ்மான் அபீபக்கரை பார்த்து சொல்றாங்க, உன்னை பற்றி தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதி கால லிவாலிதைஹி உஃபின் லகுமா அதைதானினி. உங்களே பற்றி தான் அல்லாஹ் யாரை பற்றி, அப்துல் ரஹ்மான் இப்னு அபீபக்கரை பற்றி சொன்னாங்களா, வல்லதி கால லிவாலிதைஹி, தாயையும் தந்தையும் பார்த்து உஃபின் லகுமா, சி அப்படி என்று சொல்லி பேசினான் என்று அல்லாஹ் தஆலா விமர்சிச்சு குர்ஆன்ல சொல்றான். வல்லதி கால லிவாலிதைஹி உஃபின் லகுமா வலா தகுல் லஹுமா உஃபின்ன்றது வேற. தன் பெற்றோருக்கு உஃபின் லகுமா, சி என்று சொன்னவர் இருக்கிறாரே அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஒரு ஆளை பத்தி பேசுறான். இது அல்லாஹ் உன்னை பத்தி தான் என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா, இது இறக்கியது அப்படின்னா ஒரு செய்தி பரவிக்கு, அப்படி உன்னை பற்றி இறக்கியதா. அப்படியே இருந்தாலும் கூட அவர் குஃபருடைய காலத்தில் அந்த வார்த்தை என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லி இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட ஆனா இந்த வார்த்தையை சொல்றாரு. அந்த சூரா அஹ்காஃப் 17வது வசனம். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு திரைக்கு பின்னால் இருந்து பதில் சொன்னாங்க. ஃபகாலத் ஆயிஷா மின் வராஇல் ஹிஜாப், ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து பதில் சொல்றாங்க. இங்கல ஹிஜாப் மின் வராஇல் ஹிஜாப் என்றால் என்னது, வீட்டுக்குள்ளே திரை. அதிலிருந்து பதில் சொல்றாங்க, மா அன்ஸலல்லாஹு ஃபீனா ஷைஅம் மினல் குர்ஆனி இல்லா அன்னல்லாஹ அன்ஸல உஸ்ரி. எங்கள் விஷயத்தில் அல்லாஹு தாலா எதிராக எந்த ஒரு வசனத்தையும் இறக்கியது கிடையாது. இறக்கிய விஷயத்தில் ஒன்றே ஒன்று இறக்கினான்னு சொன்னால், குற்றத்தோடு சம்பந்தப்பட்டு நீங்க சொல்வதாக இருந்தால் எதை சொல்லலாம் தெரியுமா, நான் தூய்மையானவள் என்று சொல்லி அல்லாஹ் இறக்கிய வசனத்தை தவிர. குற்றத்தோடு சம்பந்தப்பட்டு நீங்க பேசுறதாக இருந்தால் அதை தவிர என்ன செய்யலாது, வேற எதுவும் பேசலாது. மா அன்ஸலல்லாஹு ஃபீனா ஷைஅம் மினல் குர்ஆன், குர்ஆனில் எந்த ஒரு செய்தி எங்களுக்கு எதிராக அல்லாஹ் என்ன செய்யல, இறக்கவில்லை. அல்லாஹு தஆலா அப்படி இறக்கினான், ஒரு குற்றத்தோடு சம்பந்தப்பட்டு இறக்கினான், நான் தூய்மையானவள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், இறக்கினாள். அதான் நான் இந்த குற்றத்தை செய்யலை என்று சொல்லி அல்லாஹு தஆலா இறக்கினாள் அப்படி என்று சொல்லி ஆயிஷா பதில் சொல்றான். மர்வான் ஒரு பதில் சொல்லல. மர்வான் என்னது, எந்த பதிலும் சொல்லவில்லை. ஏன்னா அவங்களோட மன்சிலத், அவர்களுடைய அந்த தரம் நபித்தோழர்களுக்கு மத்தியில் அவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அந்த மரியாதை என்ன செஞ்சது இருந்தது நான் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல என்ன விளங்குதுன்னு சொன்னால், மதீனால மர்வான் மிம்பர்ல இருந்த என்னது யஸீத் இப்னு முஆவியாவை பத்தி பேசுறாருன்னு சொன்னால், யஸீத் அதாவது அமீராக வர வேண்டும், கவர்னராக வர வேண்டும் என்பதற்காக, ஆட்சியாளராக வர வேண்டும் என்பதற்காக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில ஏற்பாடுகளை செய்தார்கள், சில முயற்சிகளை செய்தார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த முயற்சியை எப்படி அணுகணும், வேற மாதிரி அணுகக்கூடாது. தகுதியற்றவராக இருந்தாலும் பரவாயில்ல, கெட்டவராக இருந்தாலும் பரவாயில்ல, சமுதாயம் அழிஞ்சு நாசமா போனாலும் பரவாயில்ல, எப்படியாவது தண்ட மகனை கொண்டு ஆட்சியில் வைக்கணும் என்று முயற்சி செஞ்சார் என்பது போல என்ன செய்யக்கூடாது, சித்தரிக்க கூடாது. அப்படி சித்தரிச்சுட்டாங்க. எப்படி முஆவியா ஆசைப்பட்டாரு, அதுக்கேற்ற மாதிரி திட்டங்களை வகுத்தாரு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் அமைச்சாரு. இந்த வார்த்தையில் எதை சொல்லுது, ஒரு கெட்ட வேலைக்காக வேண்டி எல்லா ஏற்பாடு செய்தார் அப்படியே சொல்றாங்க. அப்படியே சொல்றதை பார்க்கிறோம். ஆனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னதை நம்ம பார்க்கிறோம். யா அல்லாஹ், நான் என் மகனை இந்த ஆட்சிக்கு முற்படுத்தி இருக்கிறேன். நான் முற்படுத்தியதெல்லாம் உனக்காகவும் தீனுடைய நலவுக்காகவும் அவர் பொருத்தமானவர் என்பதற்காகவும் இருந்தால் அதை நடக்க செய்யும். இல்லை தந்தை மகன் என்ற பாசத்தின் காரணமாகத்தான் நான் அவரை நியமித்திருந்தால் அவர் ஆட்சியை பிடிக்க முன்னால் அவரை மரணிக்க செய்துவிடு அப்படின்னு அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பிரார்த்தித்தார்கள் என்பது வரலாற்றில் உள்ள ஒரு செய்தி. இந்த செய்தியை காண மற்ற எல்லாம் விளங்குது தானே, இது ஏன் விளங்கலை, இது ஏன் விளங்கலை? இல்லை அது உதாரணமாக லைஃப் அண்டு வைங்களே, மற்றதெல்லாம் சஹியா இருக்கும், எல்லாமே இட்டுக்கட்டப்பட்ட முன்கரான செய்தியை தான் சொன்னாங்க. அதோட இப்போ இதே சேர்த்து சொல்ல வேண்டியதானே. அப்படின்னா என்ன பார்வை அது, எப்பையும் தவறாக சித்தரிக்கணும் என்கின்ற எண்ணத்துடைய பார்வையை புரிஞ்சுக்கொள்ளணும். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தன் மகன் வர வேண்டும் என்பதற்காக ஆசைப்பட்டார், அதற்கான வழிவகைகளை செய்தார். ஆனால் தந்தை மகன் என்ற பாசத்திற்காக அல்ல, தகுதியானவர் என்பதற்காக,
தன் மகனாக இருக்கட்டும் என்பதற்காக என்பது எனது அவருடைய அர்த்தம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக என்னன்னு சொன்னால், அதாவது இவரை பற்றி இவருடைய ஆட்சி பகுதிக்கு நான் வருவதற்கு முன்னால இந்த பகுதியை மட்டும் கடைசியாக சொல்லிக் கொள்கிறேன். என்னன்னா, இவரை பற்றி ஒரு விமர்சனம், இவர் சாராயம் குடிக்கிறவராக இருந்தார், இவர் மோசமான குணமுள்ளவராக என்ன செய்தார் இவர் இருந்தார், இந்த மாதிரியான வார்த்தைகள் என்ன செய்கிறாங்க, அதாவது இவருடைய விஷயத்துக்கு சொல்வார்கள். ஆனால் இது அவருடைய பண்புகளை சார்ந்தது. அப்படி அதனால அது இந்த இடத்துல சொல்லிடுறேன். இவர் ஆட்சிக்கு முன்னரோ ஆட்சிக்கு பின்னரோ சாராயம் குடித்ததாகவோ பகிரங்கமாக தொழுகை ஒன்றை விட்டதாகவோ, எப்பயும் தொழுகை விடல் என்றதை பேசின அர்த்தம் என்ன, பகிரங்கமாக மக்களுக்கு முன்னால் விடுறதை தான் அதை என்ன செய்யும் குறிக்கும். தனிப்பட்ட ரீதியாக உள்ளது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள விஷயம். அப்படி ஒரு விட்டவராகவோ அவர் இருந்தார் என்பதற்கு ஆதாரபூர்வமான எந்த செய்தியுமே என்னது இல்லை, ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் இல்லை. இந்த செய்தியை பாருங்க என்னன்னு சொன்னால், அதாவது சஹர் இப்னு ஜுவைரியா அறிவிக்கிறார், அன்னாஃபியா கால மஷா அப்துல்லா இப்னு முதி வ அஸ்ஹாபுஹு இலா இப்னுல் ஹனஃபியா. இப்னுல் ஹனஃபியா யாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். அவர்கிட்ட போறாங்க, முஹம்மது இப்னு ஹனஃபியாட்ட போறாங்க. அப்துல்லா இப்னு முதி ஹர்ரா யுத்தத்தில் யசீதுக்கு எதிராக குறைஷிகளுடைய தலைவராக இருந்தவர். அவர் போறாரு. ஃபஅராதுஹு அலா ஹல் யசீத் ஆட்சியிலிருந்து கலட்டணும் என்ற அந்த காலகட்டத்தில் நீங்க எப்படியாவது நீங்களும் எங்களுக்கு உடன்பட்டு வாங்க, அவரை எடுக்கிற விஷயத்தில், அவர் கலீஃபா இல்லைன்னு அறிவிக்கிற விஷயத்தில் நீங்களும் உடன்பட்டு வாங்க. ஃபஅபா, அவர் சொன்னார், இல்லை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் செஞ்ச பையத்தை நான் கலட்டி கொள்ள மாட்டேன் என்றாங்க. ஃபகால இப்னு முதி, அப்துல்லா இப்னு முதி சொல்றாரு, இன்னஹு யஷ்ரபுல் ஹம்ர், சாராயம் குடிக்கிறார் அவரே சாராயம் அருந்தக்கூடியவர். வயத்ருக்கு ஸலா, தொழுகையை விடக்கூடியவர். வயதஅத்தா ஹுக்மல் கிதாப், வேதத்துடைய சட்டங்களை மீறக்கூடியவர், வேதத்துடைய சட்டங்களை இவர் மீறக்கூடியவர் அப்படின்னு இவர்கிட்ட சொல்றார். உடனே முஹம்மது இப்னு ஹனஃபியா சொல்றாரு, கால மா ரஅய்து மின்ஹுமா தذ்குர், நீங்க சொல்ற எது நான் காணல என்றார். நீங்க சொல்ற எதனையும் நான் காணவில்லை. வகத் அகம்து இன்தஹு, நான் அவர்கிட்ட தங்கி இருக்கிறேன், அவரோடு நான் நின்றிருக்கிறேன். ஃபரஐதுஹு முவாதிபன் லிஸ்ஸலா, எப்பையும் தொழுகையில கரெக்டா கடைபிடிக்கக்கூடியவராக நான் அவரை என்ன செய்திருக்கிறேன், நான் கண்டிருக்கிறேன். முத்தஹர்ரியன் லில் கைர், நல்லது ஏதோ அதை தேடி போகின்றவராக நான் என்ன செய்திருக்கிறேன், அவரை கண்டிருக்கிறேன். யஸ்அலு அனில் ஃபிக்ஹ், ஃபிக்ஹை பற்றி விசாரிக்கக்கூடியவராக நான் என்ன செய்திருக்கிறேன், அவரை நான் கண்டிருக்கிறேன். அப்துல்லா இப்னு முதி பதில் சொன்னாரு, கால தாக்க தசன்னுன் வரியாஉன், முகஸ்துதிக்கு செஞ்சுக்கிறார் என்றார். அது உங்களுக்காக வேண்டி முகஸ்துதிக்காக செய்திருக்கிறார் அப்படின்ட்டு. இந்த அறிவிப்புல இன்னொரு அறிவிப்புல எப்படி வருதுன்னு சொன்னா, உடனே அவர் திரும்பி பதில் சொல்றாரு, எனக்கு முன்னால முகஸ்துதியோடும் உங்களுக்கு முன்னால பகிரங்கமாகவும் சேரதாக இருந்தா நீங்களும் சாராயம் குடிச்சு தான் இருக்கணும்ன்றார். எனக்கு முன்னால அவர் நல்லவர் ஆகிக்கொண்ட தேவையும் உங்களுக்கு முன்னால முகஸ்துதி அப்படி தேவையில்லைன்னா நீங்க குடிக்கிறவனா தான் உங்கள்கிட்ட என்ன செஞ்சிருக்கணும், பகிரங்கமாக காட்டிருக்கணும். நான் குடிக்கிறவனா அதனால எனக்கு அப்படி இருந்திருக்கு அப்படியான்னு கேட்டார். என்ன சொல்ல, முகஸ்துதினா உங்களோட இருக்க வேண்டியதானே, நீங்க இப்படி எதிராக கிளம்பக்கூடியவர் என்றிருந்தா ஆட்சியாளருக்கு விளங்கிற 5 வருஷத்துக்கு பிறகு இவன் கிளம்புவான்னு விளங்கிட்டான், எங்களுக்கு விளங்காததுக்கு இவன் 5 வருஷத்துக்கு பிறகு வருவான், இவன் 10 வருஷத்துக்கு பிறகு இந்த கூட்டத்தை திரட்டுவான்றது அவன் ஆட்சி அறிவுக்கு என்ன செய்யும், விளங்கும். இப்போ அப்துல்லா இப்னு முதி, நீ இங்கிருந்து அங்க போய்க்கிறீங்க பாத்திக்கிறீங்கன்னு சொன்னா உங்களே நீ எப்படி அவரை அறிஞ்சு கொண்டாயோ அதே மாதிரி ஒரு 5 விஷயத்துல உங்களை என்ன செஞ்சிருவாரு, அவர் அறிந்து கொண்டிருப்பார். உங்களுக்கு முன்னால சாராயம் குடிச்சு உங்களுக்கு முன்னால தொழுகை வர்றேன்னா பாவத்துல நீங்கள் அவரும் சமம் என்று அர்த்தம். என்னட்ட முகஸ்துதிக்கும் உங்கள்கிட்ட முகஸ்துதி காட்டாம என்ன தேவைன்னு கேட்டான் முஹம்மது இப்னுல் ஹனஃபி. எதுக்கு சொல்ற, சுர்அத்துல் ஜவாப், உடனே பதில் வாரதற்கு தானே. இது யாரு, முஹம்மது இப்னுல் ஹனஃபியாட்ட இருந்தது ஒரு கேள்வி, அழகான அந்த விளக்கம் உடனே தெளிவாக அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிடும், தெளிவாக கூடிய இந்த பதில் அந்த முஹம்மது இப்னுல் ஹனஃபியாட்ட இருந்ததை பார்க்குறோம். இந்த பதில் சொன்னார். அதனால இவர் சம்பந்தமாக தொகுத்த எல்லா அறிஞர்களும், நடுநிலையோடு தொகுத்த எல்லா அறிஞர்களும் இவர் சம்பந்தமா இப்படி சாராயம் குடிக்கிறார் இப்படி என்ன செய்தி வந்து இவர் சம்பந்தமா மட்டுமல்ல முஆவியா சம்பந்தமாக வந்துதான் இருக்குது. அப்படி வந்ததுக்காக வேண்டி எதுவுமே ஆதாரபூர்வமா என்ன செய்யல, அவர் அப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை என்ன செய்யல, நிரூபிக்கப்படவில்லை. இவர் சம்பந்தமாக பெரும் விமர்சனம் ஒன்று நாம் செய்ய முடியும் என்றால் அது கர்பலா, மதீனாவில் நடந்த அந்த யுத்தம், அப்துல்லா இப்னு சுபைருடைய விஷயத்தில் அவர் யுத்தம் செய்கிற நேரத்தில் கௌபா எரிஞ்சது, இது போன்ற விஷயங்கள் இவருக்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய விமர்சனங்கள். இன்ஷா அல்லாஹ் இவருடைய ஆட்சியில் நடந்த அந்த 3-4 சம்பவங்கள் சம்பந்தமாக வரக்கூடிய வாரம் ஓரளவு விரிவாக நாம் என்ன செய்வோம் பார்ப்போம். அது இன்ஷா அல்லாஹ் யஸீத் இப்னு முஆவியா பற்றிய இன்னொரு தெளிவை நம்மளுக்கு தரும். யஸீத் இப்னு முஆவியா மரணித்த ஆண்டு ரபியுல் அவ்வல், அரைவாசியில் அவர் என்ன செய்கிறாரு, மரணிக்கிறார். ஹிஜ்ரி 63 கடைசியில், ஹிஜ்ரி 64, அதாவது ரபியுல் அவருடைய அரைவாசி பகுதியில் என்ன செய்கிறாரு, அவர் மரணித்தார் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது
யஸீத் இப்னு முஆவியாவை பற்றிய ஒரு சாதாரண ஒரு அறிமுகம். யஸீத் இப்னு யாரு, தந்தை யாரு, தாய் யாரு, இவங்களுடைய அதாவது அந்த ஆட்சியில் என்ன, இவர் எதுக்காக விமர்சிக்கப்பட்டார், அவருடைய குணநலன்கள் என்ன, வளர்ப்பு முறை என்ன, சூழல் என்ன, அவருடைய திறமை என்ன, இதை பற்றி ஒரு பின்னணி நம்மளுக்கு இருக்கணும். இது நம்மளுக்கு தெரிந்த பின்னால இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் அதை நான் குறிப்பிட்ட அந்த நிகழ்வுகள் சம்பந்தமாக, அதில் முக்கியமான நிகழ்வுகள் என்ன செய்கின்றன அதில் இருக்குன்னு அது சம்பந்தமாக விரிவாக பார்ப்போம். ஹாதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.